ஆண்டவர் நோக்கி நாம் தலைகளை தாழ்த்தி கண்களை மூடி ஜெபம் செய்வோம். எங்களை அதிகமாய் நேசிக்கிற எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, ஆசீர்வதிக்கப்பட்ட இந்த நல்ல நாள் காலை வேளைக்காக உம்முடைய நாமத்தை ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த மாதத்தின் இறுதி வாரத்தை தேவனுக்குள் நாங்கள் ஆசரிக்கும்படியான கிருபைகளை நீர் எங்களுக்கு தந்திருக்கிறீர். கர்த்தருடைய ஆசீர்வாதமும் வல்லமையும் எங்களோடு கூட விளங்கும்படி எங்களுடைய சகல பிரயாசங்களையும் உம்முடைய நாமத்தினாலே உம்முடைய கரங்களுக்குள்ளாக ஒப்புக் கொடுக்கிறோம். நீர் எங்களோடு கூட இருந்து இயங்குகிறதை பிரத்யேகமாய் பிரத்யட்சமாய் நாங்கள் கண்டு உணர் நீரே கிருபை தந்து ஆசீர்வதிக்க வேண்டும் என்று நாங்கள் வேண்டிக் கொள்கிறோம். நாங்கள் ஓடுகிறதும் உழைக்கிறதும் வீணாக்கப்படாதபடி அவைகளுக்கேற்ற மகிமைகளை இம்மையிலும் மறுமையிலும் எங்கள் வாழ்க்கையில் நாங்கள் கண்டு உம் நாமத்தை மகிமைப்படுத்த நீரே கிருபை தர வேண்டும் என்று நாங்கள் வேண்டிக் கொள்கிறோம். இனி வரக்கூடிய ஒவ்வொரு வேளையும் கர்த்தருடைய கரங்களுக்குள் தாழ்த்தி ஒப்புக் கொடுக்கிறோம். உம்முடைய சித்தம் நிறைவாக்கப்படும்படி நீர் எங்களை பயன்படுத்தி உம்முடைய நாமத்தின் வல்லமைகளை நாங்கள் விளங்கிக் கொள்ள கிருபை தர வேண்டும் என்று இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் வேண்டிக் கொள்கிறோம் எங்கள் பரிசுத்தமுள்ள நல்ல பிதாவே. ஆமென். ஆமென். மண்ணிலும் உம்மை தவிர எனக்கு யாருண்டு? இந்த மண்ணுலகில் உம்மை என்று வேறு விருப்பம் ஏது உண்டு? விண்ணிலும் மண்ணிலும் உம்மை தவிர எனக்கு யாருண்டு? இந்த மண்ணுலகில் உம்மை என்று வேறு விருப்பம் ஏது உண்டு? நீதானே என் வாஞ்சையெல்லாம், உம்மை தானே பற்றி கொண்டே. நீதானே என் வாஞ்சையெல்லாம், உம்மை தானே பற்றி கொண்டே. விண்ணிலும் மண்ணிலும் உம்மை தவிர எனக்கு யாருண்டு? இந்த மண்ணுலகில் உம்மை என்று வேறு விருப்பம் ஏது உண்டு? விண்ணிலும் மண்ணிலும் உம்மை தவிர எனக்கு யாருண்டு? இந்த மண்ணுலகில் உம்மை என்று வேறு விருப்பம் ஏது உண்டு? உம்மோடுதான் எப்போதும் நான் வாழ்கிறேன். உம்மோடுதான் எப்போதும் நான் வாழ்கிறேன். அப்பா என் வலக்கரம் பிடித்து தாங்குகிறேன். அப்பா என் வலக்கரம் பிடித்து தாங்குகிறேன். நன்றி ஐயா நாள் முழுதும், நல்லவரே வல்லவரே. நன்றி ஐயா நாள் முழுதும், நல்லவரே வல்லவரே. விண்ணிலும் மண்ணிலும் உம்மை தவிர எனக்கு யாருண்டு? இந்த மண்ணுலகில் உம்மை என்று வேறு விருப்பம் ஏது உண்டு? விண்ணிலும் மண்ணிலும் உம்மை தவிர எனக்கு யாருண்டு? இந்த மண்ணுலகில் உம்மை என்று வேறு விருப்பம் ஏது உண்டு? உம் சித்தம் போல் என்னை நீ நடத்துகிறீ. உம் சித்தம் போல் என்னை நீ நடத்துகிறீ. முடிவிலே என்னை மகிமையில் ஏற்றுக்கொள்வீர். முடிவிலே
என்னை மகிமையில் ஏற்றுக்கொள்வே. நன்றி ஐயா நாள் முழுதும் நல்லவரே வல்லவரே. நன்றி ஐயா நாள் முழுதும் நல்லவரே வல்லவரே. விண்ணிலும் மண்ணிலும் உம்மை தவிர எனக்கு யாருண்டு? இந்த மண்ணுலகில் உம்மையன்றி வேறு விருப்பம் ஏது உண்டு? விண்ணிலும் மண்ணிலும் உம்மை தவிர எனக்கு யாருண்டு? இந்த மண்ணுலகில் உம்மையன்றி வேறு விருப்பம் ஏது உண்டு? என்னுள்ளத்தின் பெலனே நீதானையா. என்னுள்ளத்தின் பெலனே நீதானையா. எனக்குரிய பங்கும் என்றென்றும் நீதானையா. எனக்குரிய பங்கும் என்றென்றும் நீதானையா. நன்றி ஐயா நாள் முழுதும் நல்லவரே வல்லவரே. நன்றி ஐயா நாள் முழுதும் நல்லவரே வல்லவரே. விண்ணிலும் மண்ணிலும் உம்மை தவிர எனக்கு யாருண்டு? இந்த மண்ணுலகில் வேறு விருப்பம் ஏது உண்டு? விண்ணிலும் மண்ணிலும் உம்மை தவிர யாருண்டு? இந்த மண்ணுலகில் உம்மையன்றி வேறு விருப்பம் ஏது உண்டு? உம்மைத்தானே அடைக்கலமாய் கொண்டுள்ளே. உம்மைத்தானே நான் அடைக்கலமாய் கொண்டுள்ளே. உம்மோடு வாழ்வது என் பாக்கியமே. உம்மோடுதான் வாழ்வது என் பாக்கியமே. நன்றி ஐயா நாள் முழுதும் வல்லவரே நல்லவரே. நன்றி ஐயா நாள் முழுதும் நல்லவரே வல்லவரே. விண்ணிலும் மண்ணிலும் உம்மை தவிர எனக்கு யாருண்டு? இந்த மண்ணுலகில் உம்மையன்றி வேறு விருப்பம் ஏது உண்டு? விண்ணிலும் மண்ணிலும் உம்மை தவிர எனக்கு யாருண்டு? இந்த மண்ணுலகில் உம்மையன்றி வேறு விருப்பம் ஏது உண்டு? எனக்குள்ளே நீ செயலாற்றி மகிழ்கின்றீ. எனக்குள்ளே நீ செயலாற்றி மகிழ்கின்றீ. உம் சித்தம் செய்ய ஆற்றல் தருகின்றீ. உம் சித்தம் செய்ய ஆற்றல் தருகின்றீ. நன்றி ஐயா நாள் முழுதும்
நல்லவரே வல்லவரே நன்றி ஐயா நாள் முழுதும் நல்லவரே வல்லவரே விண்ணிலும் மண்ணிலும் உம்மை தவிர எனக்கு யாருண்டு இந்த மண்ணுலகில் உம்மையன்றி வேறு விருப்பம் எது உண்டு விண்ணிலும் மண்ணிலும் உம்மை தவிர எனக்கு யாருண்டு இந்த மண்ணுலகில் உம்மையன்றி வேறு விருப்பம் எது உண்டு நீதானே என் வாஞ்சையெல்லாம் உம்மை தானே பற்றி கொண்டே நீதானே என் வாஞ்சையெல்லாம் உம்மை தானே பற்றி கொண்டே விண்ணிலும் மண்ணிலும் உம்மை தவிர எனக்கு யாருண்டு இந்த மண்ணுலகில் உம்மையன்றி வேறு விருப்பம் எது உண்டு விண்ணிலும் மண்ணிலும் உம்மை தவிர எனக்கு யாருண்டு இந்த மண்ணுலகில் உம்மையன்றி வேறு விருப்பம் எது உண்டு. சங்கீதங்களின் புஸ்தகம் 76வது அதிகாரம். கர்த்தர் தாமே இந்த சங்கீத வாக்கியங்களின் மூலம் நம்மோடு பேசும்படி தலைகளை தாழ்த்தி கண்களை மூடி கர்த்தரை நோக்கி நாம் ஜெபித்து தொடர்ந்து நாம் யாவரும் எழுந்து நின்று இந்த சங்கீதத்தை ஆராதனையோடு இணைந்து நாம் வாசிப்போம். சங்கீதங்களின் புஸ்தகம் 76வது அதிகாரம். கர்த்தர் இந்த வாக்கியங்களின் மூலம் நம்மோடு பேசும்படி தலைகளை தாழ்த்தி கண்களை மூடி கர்த்தரை நோக்கி நாம் ஜெபிப்போம். எங்களை அதிகமாய் நேசிக்கிற எங்கள் அன்பின் பரலோக பிதாவை, ஆசீர்வதிக்கப்பட்ட இந்த நல்ல நாள் காலை வேளைக்காக உடைய நாமத்தை ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த நாளிலும் கர்த்தருடைய நாமத்தினாலே எழுதி கொடுக்கப்பட்ட சத்திய வேத எழுத்துக்களுக்காக ஸ்தோத்திரம். இவைகளை அறிய ஆராய உணர இவைகளுக்கேற்ற சகல நன்மைகளை தடையில்லாமல் எங்கள் வாழ்க்கையிலே பெற்றுக்கொள்ள ஆவியானவராக கர்த்தர் ஏற்ற வல்லமைகளை தந்து நீர் ஆசீர்வதிக்க வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். உடைய வசனங்களின் ஆழ்ந்த காரியங்களை கற்று உணரும்படி பிரகாசமுள்ள மனக்கண்களை திறந்து தந்து உம்முடைய வார்த்தைகளின் ஆழமான காரியங்களை கற்று உணர கிருபை தர வேண்டும் என்று இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் வேண்டிக் கொள்கிறோம் எங்கள் பரிசுத்தமுள்ள நல்ல பிதாவே. ஆமீன் ஆமீன். எழுந்து நின்று 76வது சங்கீதத்தை ஆராதனையோடு நாம் இணைந்து வாசிப்போம். யூதாவில் தேவன் அறியப்பட்டவர், இஸ்ரவேலில் அவருடைய நாமம் பெரியது. அல்லேலூயா 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 அல்லேலூயா. சாலேமில் அவருடைய கூடாரமும் சீயோனில் அவருடைய வாசஸ்தலமும் இருக்கிறது. அல்லேலூயா 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 அல்லேலூயா. அங்கே இருந்து வில்லின் அம்புகளையும் கேடகத்தையும் பட்டயத்தையும் யுத்தத்தையும் முறைத்தார். அல்லேலூயா 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 அல்லேலூயா. மகத்துவம் உள்ளவரே, கொள்ளையுள்ள பர்வதங்களை பார்க்கிலும் நீர் பிரகாசம் உள்ளவர். அல்லேலூயா 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 அல்லேலூயா. தைரிய நெஞ்சுள்ளவர்கள் கொள்ளையிடப்பட்டு நித்திரை அடைந்து அசர்ந்தார்கள். வல்லமை உள்ள எல்லா மனுஷருடைய கைகளும் அவர்களுக்கு உதவாமல் போயிற்று. அல்லேலூயா 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 அல்லேலூயா
அல்லேலூயா. யாக்கோபின் தேவனே, உம்முடைய கண்டிதத்தினால் ரதங்களும் குதிரைகளும் உறங்கி விழுந்தது. அல்லேலூயா, 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 அல்லேலூயா. நீரே பயங்கரமானவர். உமது கோபம் மூழும்போது உமக்கு முன்பாக நிற்பவன் யார்? அல்லேலூயா, 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 அல்லேலூயா. நியாயம் விசாரிக்கவும் பூமியில் சிறுமைப்பட்டவர்கள் யாவரையும் ரட்சிக்கவும் தேவரீர் எழுந்தருளின போது வானத்திலிருந்து நியாய தீர்ப்பு கேட்க பண்ணினீர். பூமி பயந்து அமர்ந்தது. அல்லேலூயா, 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 அல்லேலூயா. மனுஷனுடைய கோபம் உமது மகிமையை விளங்க பண்ணும். மிஞ்சும் கோபத்தை நீர் அடக்குவே. அல்லேலூயா, 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 அல்லேலூயா. பொருத்தனை பண்ணி அதை உங்கள் தேவனாகிய கர்த்தருக்கு நிறைவேற்றுங்கள். அவரை சூழ்ந்திருக்கிற அனைவரும் பயங்கரமானவருக்கு காணிக்கைகளை கொண்டு வர கடவர்கள். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. பிரபுக்களின் ஆவியை அடக்குவார். பூமியின் ராஜாக்களுக்கு அவர் பயங்கரமானவர். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. அல்லேலூயா, 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 அல்லேலூயா. என்னை நடத்தும் இயேசுநாதா, உமக்கு நன்றி ஐயா. எனக்குள் வாழும் எந்த நேசா, உமக்கு நன்றி ஐயா. என்னை நடத்தும் இயேசுநாதா, உமக்கு நன்றி ஐயா. எனக்குள் வாழும் இந்த நேசா, உமக்கு நன்றி ஐயா. ஒளியாய் வந்தே வழியை தந்தே, உமக்கு நன்றி ஐயா. ஒளியாய் வந்தே வழியை தந்தே, உமக்கு நன்றி ஐயா. அழிவில் நின்று பாதுகாத்தீர்,
உமக்கு நன்றி ஐயா. அழிவில் நின்று பாதுகாத்தி உமக்கு நன்றி ஐயா. என்னை நடத்தும் இயேசுநாதா உமக்கு நன்றி ஐயா. எனக்குள் வாழும் இந்த நேசா உமக்கு நன்றி ஐயா. தேடி வந்தே பாட வைத்தே உமக்கு நன்றி ஐயா. தேடி வந்தே பாட வைத்தே உமக்கு நன்றி ஐயா. ஓடி ஓடி உழைக்க செய்தி உமக்கு நன்றி ஐயா. ஓடி ஓடி உழைக்க செய்தி உமக்கு நன்றி ஐயா. என்னை நடத்தும் இயேசுநாதா உமக்கு நன்றி ஐயா. எனக்குள் வாழும் இந்த நேசா உமக்கு நன்றி ஐயா. இடைவிடா நன்றி உமக்குத்தானே. இணையில்லா தேவன் உமக்குத்தானே. இடைவிடா நன்றி உமக்குத்தானே. இணையில்லா தேவன் உமக்குத்தானே. என்ன நடந்தாலும் நன்றி ஐயா. யார் கைவிட்டாலும் நன்றி ஐயா. என்ன நடந்தாலும் நன்றி ஐயா. யார் கைவிட்டாலும் நன்றி ஐயா. நன்றி நன்றி இடைவிடா நன்றி உமக்குத்தானே. இணையில்லா தேவன் உமக்குத்தானே. இடைவிடா நன்றி உமக்குத்தானே. இணையில்லா தேவன் உமக்குத்தானே. என்னை கண்டீரே நன்றி ஐயா. கண்ணீர் துடைத்தீரே நன்றி ஐயா. என்னை கண்டீரே நன்றி ஐயா. கண்ணீர் துடைத்தீரே நன்றி ஐயா. நன்றி நன்றி இடைவிடா நன்றி உமக்குத்தானே. இணையில்லா தேவன் உமக்குத்தானே. இடைவிடா நன்றி உமக்குத்தானே. தேவன் உமக்குத்தானே. இந்த நாளின் ஒவ்வொரு நிமிடமும் உந்தன் நினைவால் நிரம்ப வேண்டும். இந்த நாளின் ஒவ்வொரு நிமிடமும் உந்தன் நினைவால் நிரம்ப வேண்டும். என் வாயின் வார்த்தை எல்லாம் பிறர் காயம் வேண்டும். என் வாயின் வார்த்தை எல்லாம் பிறர் காயம் மாற்ற வேண்டும். ஆராதனை ஆராதனையா. ஆராதனை ஆராதனை ஆராதனையா. ஆராதனை 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 அன்பரே சுராஜனுக்கே. ஆவியான தேவனுக்கே. அன்பரே சுராஜனுக்கே. ஆவியான தேவனுக்கே. உம்மாலன்றி எனக்கு விடுதலை இல்லை. உம்மாலன்றி எனக்கு நிம்மதி இல்லை. உம்மாலன்றி எனக்கு விடுதலை இல்லை. உம்மாலன்றி எனக்கு நிம்மதி இல்லை. நீரே வழி ஆமே. நீரே சத்தியம். நீரே ஜீவன் இயேசையா. நீரே வழி. நீரே சத்தியம்.
நீரே ஜீவன் ஏசையா. நான் நம்பும் மனிதர் கைவிடலாம், ஆனால் நீ ஒருபோதும் கைவிட மாமே. ஹல்லேலூயா. ஆனால் நீ ஒருபோதும் கைவிட மாட்டீ. நீரே வழி, நீரே சத்தியம், நீரே ஜீவன் ஏசையா. 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 கரம் பிடித்து நடத்துகிறீ, காலமில்லா சுமக்கின்றீ. நன்றி 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 நன்றி. உம்மை உயர்த்தி உயர்த்தி உள்ளம் மகிழுதையா. உம்மை நோக்கி பார்த்து என் இதயம் துள்ளுதையா. அல்லேலூயா 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 அல்லேலூயா. அல்லேலூயா அல்லேலூயா. அல்லேலூயா அல்லேலூயா. அசைவாடும் ஆவியே, தூய்மையின் ஆவியே, அசைவாடும் ஆவியே, தூய்மையின் ஆவியே. இடமசைய உள்ளம் நிரம்ப இறங்கி பாரு. நிரப்பும் ஆண்டவரே. இந்த இடமசைய உள்ளம் நிரம்ப இறங்கி பாருமே. இந்த இடமசைய உள்ளம் நிரம்ப இறங்கி பாருமே. இந்த இடமசைய உள்ளம் நிரம்ப இறங்கி பாருமே. நிரப்பும் ஆண்டவரே, இந்த அருமையான காலை வேளையிலே உம்முடைய இனிமையான பிரசன்னம் எங்கள் ஒவ்வொருவரையும் சூழ நின்று பலமடைய பண்ண வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். பலமீளம் உள்ளவன் எவனும் தன்னை பலவான் என்று சொல்வானாக என்கிற வேத வாக்கியத்தின் படியே பலவீனம் உள்ளவர்களாகிய நாங்கள் உமக்குள் பலனை பெற்றுக்கொள்ளும்படியான புதிய கிருபையை இந்த காலை வேளையில் எங்கள் ஒவ்வொருவரின் மேலும் கர்த்தருடைய ஆவியானவரே நீர் ஊற்றி தந்து எங்கள் ஒவ்வொருவரையும் பலப்படுத்திக் கொண்டு வந்ததற்காக உம்முடைய நாமத்தை நன்றியோடு நாங்கள் உயர்த்தி துதித்து ஸ்தோத்திரிக்கிறோம். இப்பொழுதும் கூட சில ஜெப குறிப்புகளுக்காக கர்த்தரை நோக்கி ஒருமனப்பட்டவர்களாய் நாம் யாவரும் இணைந்து ஜெபிக்க வேண்டியது அவசியம். தேசத்தில் காணப்படக்கூடிய அநேகம் விதமான பிரச்சனை, அநேகம் விதமான பயங்கரமான தீமைக்குரிய காரியங்கள், தேச அரங்கில் வரக்கூடிய பயங்கரமான உபத்திரத்துக்குரிய காரியங்கள் அநேகமாய் உருவாக்கப்பட்டு கொண்டு வருகிறதை கண்கூடாக நாம் கண்டு கொண்டு வர ஆரம்பிக்கிறோம்.
வரக்கூடிய தேர்தலுக்காக கர்த்தரை நோக்கி நாம் ஒருமனப்பட்டவர்களாய் ஜெபிக்கணும். நல்ல ஆட்சியாளர்களை ஆண்டவராக தேவன் உருவாக்கணும். தேசத்திற்கு நன்மையான காரியங்களை, நன்மையான திட்டங்களை தரக்கூடிய நல்ல அரசியல்வாதிகளை, நல்ல ஆளுகை செய்யக்கூடிய மக்களை கர்த்தராக தேவன் உருவாக்கும்படியாக தேவனுடைய சித்தம் இல்லாமல் இந்த உலகத்திலே ஒரு காரியமும் உருவாக்கப்படுகிறதில்லை என்று நாம் பார்க்கிறோமே. கர்த்தர் தம்முடைய சித்தத்தின்படியே நல்ல ஆட்சி இந்த தேசத்திலே உருவாக்கும்படியாக எலெக்ஷன் நாளில் எந்த பிரச்சனையும், வன்முறைகளும், கலவரங்களும், கள்ள ஓட்டுகள் போடக்கூடிய நிலைகளும் உருவாக்கப்படாதபடி சுமூகமாய் இந்த எலெக்ஷன் கர்த்தருடைய நாமத்தினால் நல்ல முறையில் நடந்து முடிக்கப்பட கர்த்தர் கிருபைகளை தரும்படியாக எலெக்ஷனுக்காக எல்லாரும் வாய்களை திறந்து ஒருமனப்பட்டவர்களாய் ஊக்கமான மனதோடு நாம் ஜெபிக்க வேண்டும். எல்லாரும் சத்தத்தை வைத்து நம்ம ஜெபிக்கலாமா? நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே. வரக்கூடிய தேர்தலுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். இந்த தேர்தல் நாளில் ஆண்டவருடைய சித்தம் பரிபூர்ணமாய் நிறைவாக்கப்பட வேண்டும். எங்கள் தேசத்திற்கு எந்த ஆளுகை செய்யக்கூடிய ஜனத்தை உருவாக்க வேண்டும் என்று கர்த்தர் திட்டம் வைத்திருக்கிறதோ அவைகள் தடையில்லாமல் நிறைவாக்கப்பட ஆவியானவராகிய கர்த்தர் ஏற்ற வல்லமைகளை தந்து நீர் ஆசீர்வதிக்க வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். தேர்தல் நாளில் எந்த அசம்பாவிதங்களும் உருவாக்கப்படக்கூடாது, எந்த பிரச்சனையும் வரக்கூடாது. கர்த்தருடைய சித்தம் நிறைவாக்கப்படப்படு கர்த்தருடைய நாமத்தினாலே இந்த தேர்தல் நாள் சுமூகமாய் முடிக்கப்படும்படியான இரக்கங்களை கர்த்தராகிய தேவன் உருவாக்கும்படியாக ஒருமனப்பட்டவர்களாய் நாங்கள் யாவரும் இணைந்து ஜெபிக்கிறோம். எங்கள் ஜெபங்களை நீர் அங்கீகரியும். எங்கள் ஜெபங்களுக்கேற்ற மகிமைகளை கர்த்தாவே நீர் விளங்க பண்ண வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். நாங்கள் என்ன காரியத்தை வேண்டி விரும்பி கேட்கிறோமோ அவைகளுக்கேற்ற மகிமைகளை தடையில்லாமல் பெற்றுக்கொள்ள ஆண்டவரே இரக்கங்களை தந்து ஆசீர்வதிக்க வேண்டும் என்று இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் ஜெபிக்கிறோம் எங்கள் பரிசுத்தமுள்ள நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். கர்த்தருக்கு என்று காணிக்கை செலுத்தும் நேரத்திற்குள் வருகின்றோம். காணிக்கைகளை கைகளிலே வைத்துக்கொண்டு தலைகளை தாழ்த்தி கண்களை மூடி நாம் ஜெபிப்போம். தொடர்ந்து பாடல் பாடப்படும். அப்பொழுது நாம் கர்த்தருக்கென்று காணிக்கை படைக்கலாம். நம்மையும் நம்முடைய காணிக்கையும் தேவனுடைய சமூகத்திலே அர்ப்பணம் செய்யும்படி தலைகளை தாழ்த்தி கண்களை மூடி நாம் ஜெபிப்போம். எங்களை அதிகமாய் நேசிக்கிற எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, எத்தனையோ நன்மையான காரியங்களை கர்த்தர் எங்களுக்காக உருவாக்கி தந்தீர். எங்களால் இயன்ற இந்த சொற்ப காணிக்கைகளை ஆண்டவருக்கு முன்பதாக நாங்கள் ஒப்புக் கொடுக்க இந்த ஒரு நல்ல ஒரு நேரத்தை நீர் எங்களுக்கென்று ஏற்படுத்தி தந்தீர். அதற்காக ஸ்தோத்திரம். இந்த காணிக்கையாகிய கர்த்தாவே, எங்கள் இருதயத்தின் ஆழத்திலிருந்து புறப்படக்கூடிய இந்த பலிகளை நீர் அங்கீகரித்து ஏற்றுக்கொண்டு இவைகளுக்கேற்ற மகிமைகளை நாங்கள் தடையில்லாமல் பெற்றுக்கொள்ள ஆவியானவராகிய கர்த்தர் ஏற்ற வல்லமைகளை தந்து ஆசீர்வதிக்க வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். கர்த்தருக்கென்று படைக்கிறோம். அவைகளுக்கேற்ற மகிமைகளை பெற்றுக்கொள்ள கிருபை தர வேண்டும் என்று இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் வேண்டிக் கொள்கிறோம் எங்கள் பரிசுத்தமுள்ள நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். எழுந்திருந்து
அல்லாமல் எனக்கு யாருண்டு? உம்மை அல்லாமல் எனக்கு யாருண்டு? என் ஸ்நேகமும் நீரே, என் ஆசையும் நீரே. என் ஸ்நேகமும் நீரே, என் ஆசையும் நீரே. என் எல்லாமே ஐயா நீர்தானே, என் எல்லாமே ஐயா நீர்தானே. உம்மை அல்லாமல் எனக்கு யாருண்டு? உம்மை அல்லாமல் எனக்கு யாருண்டு? உம்மை அல்லாமல் எனக்கு யாருண்டு? உம்மை அல்லாமல் எனக்கு யாருண்டு? என் இயேசையா, அல்லேலூயா. என் இயேசையா, அல்லேலூயா. என் இயேசையா, அல்லேலூயா. என் இயேசையா, அல்லேலூயா. கொடுக்கப்பட்ட காணிக்கைகளுக்காக கர்த்தரை நோக்கி நாம் ஜெபிப்போம். எங்களை அதிகமாக நேசிக்கிற எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, ஆசீர்வதிக்கப்பட்ட அந்த நல்ல நாளிலும் கர்த்தருக்கென்று காணிக்கை செலுத்தும் நல்லதொரு நேரத்தை நீர் எங்களுக்கென்று உருவாக்கி தந்தீர். அதற்காக ஸ்தோத்திரம். இந்த காணிக்கையாகிய பலிகளை நீர் அங்கீகரித்து ஏற்றுக்கொண்டு அதற்கேற்ற மகிமைகளை இம்மையிலும் மறுமையிலும் நாங்கள் தடையில்லாமல் பெற்றுக்கொள்ள ஆண்டவரே நீர் இரக்கங்களை தந்து ஆசீர்வதிக்க வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். கர்த்தருக்கென்று நாங்கள் விதைத்திருக்கிறோம் கர்த்தாவை. அதற்கேற்ற அறுவடைகளை கர்த்தாவை மறுமையிலே உம்முடைய ராஜ்யத்திலே நாங்கள் வந்து பெற்றுக்கொள்ள நேரே கிருபை தந்து ஆசீர்வதிக்க வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். கர்த்தருடைய கரங்களுக்குள் எங்களுடைய காரியங்கள் எல்லாவற்றையும் ஒப்புக் கொடுக்கிறோம். உம் நாமத்தை நேரே மகிமைப்படுத்தும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் வேண்டிக் கொள்கிறோம் எங்கள் பரிசுத்தமுள்ள நல்ல பிதாவே, ஆமீன், ஆமீன். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களை நான் வாழ்த்தி வரவேற்கிறேன். ஒவ்வொரு காரியத்திற்கும் உரிய பலன்களை நாம் அறிய வேண்டியது அவசியம். ஒரு பிரயாசத்தை நம்ம பட்டோம்னா அதனுடைய விளைச்சல் நம்முடைய வாழ்க்கையிலே வர வேண்டும் என்கிற எதிர்பார்ப்பு ஒவ்வொரு மனுஷனுடைய வாழ்க்கையிலும் வருகிறது இயல்பு. ஒரு வேலையை நான் செய்கிறேன்னா அதனுடைய ஊதியம் நான் பெறாமல் என்னுடைய வாழ்க்கையினுடைய நிலைகளை கழிக்கிறது எப்படி? ஒரு காரியத்தை நான் செய்கிறது உண்டானால் அதனுடைய பலன் என்னுடைய வாழ்க்கையிலே வர வேண்டியது அவசியம். இப்ப கர்த்தருடைய வேத புத்தகத்தை நம்ம வாசிக்கிறோம். கர்த்தராகிய தேவன் தம்முடைய பிள்ளைகளுக்கு ஒரு வார்த்தை ஒன்றை இவ்விதமாய் சொல்ல ஆரம்பிக்கின்றார். உங்கள் செய்கைகளுடைய பூரணமான பலன்களை பெறும்படி ரொம்ப ஜாக்கிரதைப்படுங்கன்னு சொல்றார். ஒரு காரியத்தை நம்ம செஞ்சோம்னா அதனுடைய நிறைவான பலன்களை பெற வேண்டியது அவசியம். ஒரு சின்ன ஒரு காரியமாக அல்ல. இதற்கு நல்ல ஒரே ஒரு எக்ஸாம்பிள் சொல்லிட்டு கர்த்தருடைய வார்த்தையை நான் உங்களுக்கு ஆழமான விதத்தில் பேச வேண்டும் என்று ஆசைப்படுகிறேன். எக்ஸாமினேஷனுக்கு நம்ம கடந்து போகிறது உண்டானால் எக்ஸாமினேஷன்ல 2 நிலைகளை பார்க்க முடியும். ஒன்று ஜஸ்ட் பாஸ் பண்ணக்கூடிய ஒரு நிலை, இரண்டு நிறைய மதிப்பெண்களை பெற்று அதாவது டிஸ்டிங்ஷன் எடுக்கக்கூடிய ஒரு நிலை. 2 நிலை நமக்கு உண்டு. ஜஸ்ட் பாஸும் நம்ம பண்ணா அதுக்கு பேரும் அதாவது இந்த கிரேட்ல இருந்து அடுத்த கிரேட் போயிடும். ஆனால் நிறைய மதிப்பெண்கள் பெறும் பொழுதுதான் அதனுடைய முழுமையை நாம் நம்முடைய வாழ்க்கையிலே பெற்றுக்கொள்ள முடியும். இதே மாதிரி தான் கர்த்தராகிய தேவன் சொல்லுகின்றார், ஒரு காரியத்துல ஜஸ்டான ஒரு ரிசல்ட்டை நீ பெறக்கூடாது, முழுமையுமான அனுபவங்களை பெற வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகின்றார். முழுமையுமான ஒரு காரியம், ஒரு விஷயத்தை நம்ம செஞ்சிட்டோம்னா அதனுடைய ஃபுல் ஈல்டிங்கை நம்ம பெற வேண்டியது அவசியம். கர்த்தரும் நம்மிடத்திலே அதைத்தான் எதிர்பார்க்க ஆரம்பிக்கிறார். நான் உனக்கு எத்தனை விதமான நன்மைகளை தந்திருக்கிறேன், அதனுடைய முழு விளைச்சலை உன்னிடத்தில் நான் எதிர்பார்க்கிறேன். அதே மாதிரி நானும் கர்த்தராகிய தேவனுடைய
நாமத்தினாலே ஊழியங்களை செய்கிறேன். அதனுடைய நிறைவான முழு பலன்களை பெறும்படிக்காக நான் பிரயாசப்பட வேண்டியது அவசியம். அரைகுறையான ஓட்டம் அல்ல, முழுமையும் நிறைவாக்கப்படக்கூடிய நிலைகள் தான் ஆண்டவராகிய தேவனால் அங்கீகரிக்கப்படக்கூடிய ஒன்றாக விளங்குகிறதுனால நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில நிறைவான பலன்களை நோக்கி நாம் கடந்து போக வேண்டும் என்று கர்த்தருடைய வேதம் நமக்கு சொல்ல ஆரம்பிக்கிறது. வசனம் சொல்லக்கூடிய வார்த்தையை வாசிக்கிறேன் பாருங்க. 2 யோவானின் புஸ்தகம் 8வது வசனம் இந்த வார்த்தையை நமக்கு சொல்கிறது. 2 யோவான் 8வது வசனம் இந்த வார்த்தையை சொல்கிறது. வாசிக்கிறேன், கவனியுங்கள். உங்கள் செய்கைகளின் பலனை இழந்து போகாமல் பூரண பலனை பெறும்படிக்கு எச்சரிக்கையாய் இருங்கள். ஒவ்வொரு காரியத்தினுடைய நிறைவான பலன்களை நாம் நம்முடைய வாழ்க்கையிலே பெற வேண்டியது அவசியம். அரைகுறையான ஓட்டமாக அல்ல, எல்லா காரியத்திலும் ஒரு நிறைவடைந்த ஒரு தன்மை. அப்பதான் ஆண்டவராகிய தேவனுடைய நாளிலே நாம் நிறைவாக்கப்பட்ட ஒரு மக்களாக, கர்த்தராகிய தேவனால் பழுது அற்ற ஒரு மக்களாக, நாம் மெய்யாகவே நியாயம் தீர்க்கப்படக்கூடிய ஒரு மக்களாக விளங்க முடியும். ஆண்டவராகிய தேவன் நம்மளை பார்க்கும்போது என்ன சொல்லணும்? ஏதோ எந்த விதமான பழுதும் இல்லாமல் காணப்படக்கூடியவன் என்கிறதை பற்றி கர்த்தர் நம்மளை பார்த்து பேசும். என்னுடைய பிரியமே, என்னுடைய ரூபவதியே, உன்னுடைய வாழ்க்கையிலே பழுது ஒன்றும் இல்லை என்று எஜமான் என்னை பார்க்கும்போது சொல்லக்கூடிய அளவிற்காக பழுது இல்லாத ஒரு நிலைகளின் ஊடாக கடந்து போக வேண்டியது அவசியம். அப்போ முழு நிறைவை நான் என்னுடைய வாழ்க்கையிலே எட்ட ஆரம்பித்தால் மட்டும்தான் பழுது இல்லாத ஒரு மனிதனாக நான் கர்த்தராகிய தேவனுக்குள் நிலைத்த ஒரு வாழ்க்கை வாழ முடியும். சரி, நிறைவான பலன்களை பெறக்கூடிய வழிகள் என்றால் என்ன? எதை நான் செய்தால் நிறைந்த பலன்களை நான் ஆண்டவராகிய தேவனுக்குள் கொடுக்கும் ஒரு மனிதனாக விளங்க முடியும்? சில முக்கியமான விஷயங்களை நான் உங்க கூட பேச வேண்டும் என்று ஆசைப்படுகின்றேன். முதலாவது காரியமாக நீதிமொழிகளின் புஸ்தகத்துல அதுல 11வது அதிகாரம் 18வது வசனம் இந்த வார்த்தையை நமக்கு சொல்கிறது. நீதிமொழிகள் 11வது அதிகாரம் 18வது வசனம் இந்த வார்த்தையை நமக்கு சொல்கிறது. வாசிக்கிறேன், கொஞ்சம் நிதானமா வாசிக்கிறேன், கவனிங்க. துன்மார்க்கன் விருதா வேலையை செய்கிறான், நீதியை விதைக்கிறவனோ மெய் பலனை பெறுவார். நிறைவான பலன்களை நாம் பெற வேண்டும் என்றால் நீதியை எல்லா நாளிலும் விதைக்கும் ஒரு மக்களாக விளங்க வேண்டும். ஒவ்வொரு ஆவிக்குரிய மனுஷனுடைய வாழ்க்கையில எதை ஆண்டவராகிய தேவன் நம்முடைய வாழ்க்கையிலே எதிர்பார்க்கிறார் அப்படின்னா, ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையிலே அநேக விதமான நீதியின் படிப்பினைகள் ஏராளமான மக்களுக்கு முன்பதாக சொல்லிக் கொடுக்கப்பட வேண்டியது அவசியம். இப்ப நான் அந்த உலகத்துல வாழ்ந்துட்டேன்னா என்னுடைய வாழ்க்கையை பார்க்கக்கூடிய மற்ற மக்கள் என்னுடைய வாழ்க்கையின் மூலம் பல நீதிகளை பெற வேண்டியது அவசியம். நீதியை நான் என்னுடைய வாழ்க்கையிலே விதைக்கக்கூடிய அளவிற்காக எல்லா காரியத்திலும் ஆண்டவராகிய தேவனுக்கு பிரியமான நீதி மார்க்கத்தானாக என்னுடைய நிலைகளை நான் பாதுகாத்துக் கொள்ள வேண்டியது அவசியம். இப்ப அப்போஸ்தலனாகிய பரிசுத்த பவுலை பற்றி நான் பேசுகிறது உண்டானால், பவுலினுடைய வாழ்க்கையில் மூலம் பலவிதமான நீதியின் படிப்பினைகளை நான் உங்களுக்கு சொல்ல முடியும். அப்போஸ்தலனாகிய பேதுருவுடைய வாழ்க்கையை பற்றி நான் பேசுகிறது உண்டானால், அவருடைய வாழ்க்கையினுடைய மூலமாக பல நீதியான கருத்துக்களை நான் பேச முடியும். இப்ப நான் என்னுடைய வாழ்க்கையை பற்றி பேசுகிறது உண்டானால் என்ன நீதியை என்னை பற்றி நான் பேச முடியும் என்று யோசிப்பாரு. என்னுடைய வாழ்க்கையிலே ஒரு அர்த்தமான ஒரு வாழ்க்கை, ஒரு நீதியை மற்ற மக்களுக்கு படிப்பனையாக சொல்லக்கூடிய வாழ்க்கையாக என் வாழ்க்கை காணப்பட ஆரம்பித்தால் தான் மெய்யான பலன்களை நான் என்னுடைய வாழ்க்கையிலே தடையில்லாமல் பெற்றுக்கொள்ள முடியும். ஒவ்வொரு மனுஷனுடைய வாழ்க்கைக்கும் ஒரு அர்த்தம் உண்டு. நான் ஏற்கனவே உங்களுக்கு சொன்ன அந்த காரியம் எனக்கு நினைவிலே வருகிறது. ஒவ்வொரு மனிதரையும் கர்த்தராக தேவன் முன் குறித்து அவனுடைய கரங்களிலே பலவிதமான திட்டங்களை வைத்திருக்கிறார். ஆபிரகாமுடைய வாழ்க்கையிலே நீதியாக பார்த்தது விசுவாசத்திலே உறுதி நிறைந்தவராய் காணப்பட்ட ஆபிரகாம். மோசேயினுடைய வாழ்க்கையிலே நீதியாக கண்டது கர்த்தராகிய தேவனுடைய எழுதுகோலாய் காணப்படக்கூடியவனாய் விளங்கினான் மோசே. தீர்க்கதரிசியாகிய ஏசாயாவினுடைய வாழ்க்கையிலே கண்ட நீதி ஆண்டவராகிய தேவனுடைய நாமத்தினாலே பின் வரக்கூடிய இயேசு கிறிஸ்துவினுடைய முதல் வருகையை பற்றி அறிவிக்கக்கூடிய ஒரு நீதிபரனாக விளங்க ஆரம்பித்தார் ஏசாயா. எரேமியாவுடைய வாழ்க்கையிலே கண்ட அந்த நீதி வேத புஸ்தகத்தில் நாம் வாசிக்கிறது மாதிரி கர்த்தராகிய தேவனுடைய நாமத்தினால் ஒரு அநேகம் விதமான தேவனுடைய தீர்க்கதரிசியாய் காணப்படக்கூடியவன், அழுகையின் தீர்க்கதரிசியாய், கண்ணீரின் தீர்க்கதரிசியாய் விளங்கக்கூடியவனாய் காணப்பட ஆரம்பிச்சான். அப்போ ஒவ்வொரு மனுஷனுடைய வாழ்க்கையிலும் ஒரு நீதியினுடைய தன்மை உண்டு. இந்த நீதியை நான் என்னுடைய வாழ்க்கையிலே விளங்க பண்ண வேண்டியது அவசியமான ஒன்று என்றே கர்த்தர் தம்முடைய வசனத்தின் மூலம் சொல்ல ஆரம்பிக்கிறார். இப்ப நான் என்னுடைய வாழ்க்கையை நான் ஆராய்ந்து பார்க்க ஆரம்பிக்கிறது உண்டானால், என்னுடைய வாழ்க்கையை பார்க்கக்கூடிய மற்ற மக்கள் என்னுடைய வாழ்க்கையிலே என்ன நீதியை பார்ப்பாங்க, நான் என்ன நீதியை மற்ற மக்களுக்கு முன்பதாக விளங்க பண்ணியிருக்கிறேன் என்பது மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்த ஒன்று. ஒரு மனுஷனுடைய வாழ்க்கை ஒரு அடிச்சுவடுகளை உருவாக்க வேண்டியது அவசியம். அதுவும் எப்படிப்பட்ட அடிச்சுவடுகள்? நீதியின் அடிச்சுவடுகளை உருவாக்க வேண்டும். ஒவ்வொரு மனிதனும் இந்த உலகத்திலே கடந்து போகக்கூடிய நேரத்தில் எனக்குன்னு சில முக்கியத்துவமான காரியங்களை கர்த்தராகிய தேவன் தந்திருப்பார். இது நீங்க பயன்படுத்தாம போகிறது உண்டானால் ஆண்டவராகிய தேவனுடைய நாமத்தினால் உங்களுக்கு பின்வரக்கூடிய சந்ததிக்கு நீதியின் படிப்பினையை சொல்லிக் கொடுக்க உங்களால முடியாது.
ஏதோ வந்து ஏதோ வாழ்ந்தேன், ஏதோ நான் வந்து அதாவது மக்களுக்கு தேவையான சம்பாத்தியங்கள் யாவற்றையும் நான் சம்பாதிச்சு கொடுக்க ஆரம்பிச்சேன். நிறைய சாப்பாட்டுக்குரிய வழிகள் யாவற்றையும் செய்ய ஆரம்பிச்சேன். அநேக விதமான கட்டடங்களை கட்டினேன். அவங்களுக்கு தேவையான எல்லா விதமான பொருளை நான் சேகரிக்க ஆரம்பிச்சேன். இது நீதி இல்லை. அவங்களுடைய வாழ்க்கையினுடைய நடவடிக்கைக்கு தேவையான நீதியை உங்கள் வாழ்க்கையில நீங்கள் நிறைவாக்க வேண்டியது அவசியம். அதுதான் நீதியாகிய மெய் பலனை நான் விளைவிக்க வேண்டியது அவசியமான ஒன்று. ஒவ்வொரு மனுஷனுடைய வாழ்க்கையிலும் கர்த்தராகிய தேவன் ஒவ்வொரு படிப்பினையை மற்ற மக்களுக்கு முன்பதாக வைக்க வேண்டும் என்று சொல்லியே கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையிலே எதிர்பார்க்க ஆரம்பிக்கின்றார். இயேசு கிறிஸ்து இதற்கு முன்னோடி. அவருடைய நீதி எப்படிப்பட்ட நீதி உங்களுக்கே நன்றாக தெரிந்த ஒரு காரியம். பாடுகளின் ஊடாகத்தான் கர்த்தராக தேவனை பின்பற்ற வேண்டும் என்கிற அடிச்சுவடுகளாகிய நீதியை வைத்து விட்டு போன இயேசு கிறிஸ்து. பாடுகளின் மூலமா தான் கர்த்தராக தேவனை பின்பற்ற முடியும். இந்த மாதிரி பலவிதமான அடிச்சுவடுகளை நீங்களும் நானும் உருவாக்க வேண்டும் என்றால் நீதியின் மார்க்கத்தார்களாக நம்முடைய நிலைகளை நாம் உருவாக்க வேண்டியது அவசியம். நீதியின் மார்க்கம் என்றால் என்ன? பல விஷயங்களை பற்றி சில முக்கியமான கருத்துக்களை நான் உங்களோடு கூட பேச வேண்டும் என்று ஆசைப்படுகிறேன். முதலாவது காரியமாக 2 தீமோத்தேயுவின் புத்தகத்துல 3வது அதிகாரம் 17வது வசனம் இந்த வார்த்தையை நமக்கு சொல்கிறது. 2 தீமோத்தேயுவின் புத்தகம் 3வது அதிகாரம் 17வது வசனம் இந்த வார்த்தையை நமக்கு சொல்கிறது. அதை நான் உங்களுக்காக வாசிக்கிறேன், கேளுங்கள். அவைகள் உபதேசத்திற்கும் கடிந்து கொள்ளுதலுக்கும் சீர்திருத்துதலுக்கும் நீதியை படிப்பிக்குதலுக்கும் பிரயோஜனம் உள்ளவைகளாய் இருக்கிறது. கர்த்தருடைய வேத புத்தகத்துல நீதியை படிப்பிக்குதல் எங்கிருந்து வருகிறது அப்படின்னா, வசனத்திற்கு உட்படுத்தப்பட்ட வாழ்க்கை நீங்கள் வாழ ஆரம்பித்தால் உங்கள் வாழ்க்கை அநேகருக்கு நீதி உள்ள ஒரு வாழ்க்கையாக விளங்க ஆரம்பிக்கிறதை பார்க்க முடியும். என் வாழ்க்கையின் மூலமாக எதை ஜனங்கள் எதிர்பார்க்கிறாங்க அப்படின்னா, நீங்க சேர்த்து வச்சிருக்கக்கூடிய சொத்தை அவங்க பார்க்கல, நீங்க சேர்த்து வச்சிருக்கக்கூடிய புகழ்ச்சி அவங்க பார்க்கல, நீங்க சம்பாதித்து வைத்திருக்கக்கூடிய அநேக விதமான பொருள் அவங்களுடைய கண்கள் பார்க்கல. என்னுடைய தகப்பன் அல்லது என்னுடைய தாய் அல்லது என்னுடைய சொந்தக்காரர்கள், என்னுடைய மூதாதையர்கள் எனக்கு என்று என்ன விதமான காரியத்தை சேர்த்து வச்சிருக்கிறாங்க, என்ன விதமான நீதி எனக்காக சொல்லிட்டு போயிருக்கிறாங்க. இதைத்தான் ஜனங்களுடைய கண்கள் ஆசையாய் பார்க்கக்கூடியதாய் விளங்க ஆரம்பிக்கும். நீங்க ஒரு நீதியுமே செய்யாம அவங்களுக்கு தேவையான பணங்கள் யாவற்றையும் சம்பாதிக்கிறது உண்டானால் அவர்கள் நீதியின் மார்க்கத்தார்களாக கடந்து போகிறதில்லை. ஆரம்ப நாட்களிலே காணப்பட்ட எல்லா ஜனங்களுடைய வாழ்க்கையில் நாம் எடுத்து பார்க்க ஆரம்பித்தால் ஒவ்வொரு மனுஷனுடைய வாழ்க்கையின் இறுதிக்குள்ளாக அவர்கள் நீதியை மற்ற மக்களுக்கு முன்பதாக போதிக்கும் மக்களாய் விளங்க ஆரம்பிச்சார். இன்னைக்கு என்னுடைய வாழ்க்கையில நான் நீதியை மற்ற மக்களுக்கு முன்பதாக போதிக்கக்கூடியவனாய் விளங்க வேண்டும் என்றால் முதல் தேவை என்ன? ஒரே ஒரு தேவைதான். வசனத்திற்கு உட்படுத்தப்பட்ட வாழ்க்கையாக உங்கள் வாழ்க்கையினுடைய நிலைகள் காணப்பட வேண்டும். இப்படி காணப்பட ஆரம்பிச்சாதான் என்னுடைய வாழ்க்கை மற்றவனுக்கு படிப்பினையான ஒரு வாழ்க்கையாக விளங்க முடியும். இப்ப நமக்கு பின்னால பல ஜெனரேஷன் நம்மளை வழிகள் யாவற்றையும் பார்க்கிறார். இது உங்களுடைய கண்கள் அறிந்த சில பேர் உங்களுக்கு தெரியும். அதாவது உங்களுடைய சொந்த ஜனங்கள், உங்களுடைய சொந்த பிள்ளைகளை நீங்க ஒருவேளை நீங்க யோசிக்கலாம், என் பிள்ளைகளுக்கு நான் தான் முன்னோடியா இருக்கு. அது மாத்திரம் இல்ல, உங்களை பல ஜனங்கள் மெய்யாகவே பார்க்க ஆரம்பிக்கிறார். பல விதமான மக்களுக்கு நீங்கள் ஒரு ஓமையாக காணப்பட வேண்டும், ஒரு முன் உதாரணமாக காணப்பட வேண்டியது அவசியம். நாம அறியாம பலவிதமான மக்களுடைய கண்கள் உங்களுடைய நடவடிக்கைகள் யாவற்றையும் ஆழமாய் கண்காணிக்கக்கூடியதாய் விளங்க ஆரம்பிக்கிறது. அவர்களுக்கு ஒரு படிப்பினைகளை நீங்கள் சொல்லிக் கொடுக்காது இருக்கிறது உண்டானால் பின்வரக்கூடிய சந்ததிகளை உருவாக்காத ஒரு மக்களாக நீங்கள் விளங்கக்கூடிய ஒரு மக்களாய் காணப்பட முடியும். இப்ப கர்த்தர் என்ன சொல்கிறார்னு சொன்னா, பின் வரக்கூடிய சந்ததிக்கு நீங்கள் ஒரு அடையாளமாய் காணப்பட வேண்டும் என்றால் ஒரே ஒரு மார்க்கம் தான் உண்டு. வசனத்திற்கு உட்படுத்தப்பட்ட வாழ்க்கையாக உங்கள் வாழ்க்கையினுடைய நிலைகள் காணப்படணும். வசனத்தையும் என்னையும் பிரிக்க முடியாத ஒரு வாழ்க்கையாக, எல்லா விதமான விஷயத்திலும் வசனத்திற்கு அடங்கின ஒரு வாழ்க்கையாக, வசனத்தை விட்டு மீறாத ஒரு வாழ்க்கையாக, வசனம் எதை போதிக்கிறதோ அவைகளுக்கு மாற்று கருத்தை யோசியாத ஒரு வாழ்க்கையாக, வசனம் எதை போதிக்கவில்லையோ அவைகளை பற்றி என்னுடைய மனதில் அளவிலே கூட சிந்திக்காத ஒரு வாழ்க்கையாக, இவைகள் எல்லாவற்றையும் புறம்பாக்கக்கூடிய ஒரு வாழ்க்கையாக, வசனமும் நானும் இணைந்த ஒரு வாழ்க்கையாக எப்ப என்னுடைய வாழ்க்கையுடைய நிலைகள் மாற்றமடைய ஆரம்பிக்கிறதோ அநேக மக்களுக்கு என்னுடைய வாழ்க்கை ஒரு படிப்பினையான ஒரு வாழ்க்கையாக நினைவு கூறப்பட ஆரம்பிச்சு. அப்ப ஆரம்ப நாட்களிலே காணப்பட்டிருக்கக்கூடிய மக்களுடைய வாழ்க்கையின் நிலைகளை பாருங்க. எல்லா மனுஷனுடைய வாழ்க்கையிலும் வசனங்களை அவர்கள் தங்கள் வாழ்க்கையிலே ஆதாரமாய் கொள்ள ஆரம்பிச்சார். வசனத்தை அவர்களுடைய வாழ்க்கையை விட்டு வேறு பிரிக்கவே முடியாது. இயேசுவையும் வசனத்தையும் எங்காகிலும் உங்களாலும் என்னாலும் வேறுபடுத்தியே பார்க்க முடியாது. வசனமும் இயேசுவும் ஒன்றாகவே இணைய ஆரம்பித்திருக்கிறதை பார்க்க முடியும். வசனம் என்ன காரியத்தை போதித்ததோ அவைகளைத்தான் இயேசு கிறிஸ்து செய்ய ஆரம்பிச்சார். அவைகளைத்தான் இயேசு கிறிஸ்து யோசிக்க ஆரம்பித்தார். இயேசுதான் நமக்கு முன்னோடி. ஆகவே இனி வரக்கூடிய சந்ததிக்கு நீங்கள் ஒரு அடையாளமாய் காணப்பட வேண்டும் என்றால், நான் இந்த உலகத்துல வந்ததுக்கு ஒரு மெய்யான பலன் என்னுடைய வாழ்க்கையின் மூலம் உருவாக்கப்பட வேண்டும் என்றால் இனி வரக்கூடிய சந்ததிக்கு நான் ஒரு அடையாளமாய் காணப்பட வேண்டியது அவசியம். என்னுடைய வாழ்க்கையை அவங்க சொல்லணும்.
இந்த மனிதன் கர்த்தருடைய நாமத்தினாலே ஊழியங்களை செய்தார். இவன் கர்த்தருடைய நாமத்தினாலே இத்தனை தியாகத்தின் ஊடாக கடந்து போக ஆரம்பிச்சான். இவன் கர்த்தருடைய நாமத்தினாலே வசனங்கள் சார்ந்த ஒரு வாழ்க்கை வாழக்கூடியவனாய், வசனங்களுக்காக எத்தனை காரியங்களையும் விட்டு விலகக்கூடியவனாய் அவனுடைய நிலைகள் காணப்பட ஆரம்பித்தது. இப்படி உங்களை பற்றி சாட்சியான ஒரு நிலைகளின் ஊடாக நம்ம கடந்து போகணும்னா இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையினுடைய நிலைகள் எல்லாம் வசனத்திற்கு உட்படுத்தப்பட்டதாய் காணப்பட வேண்டியது அவசியம். எல்லா நேரத்திலும் உங்களுடைய கண்கள் எதை பார்க்கணும்னா, பக்கத்து ஊழியக்காரனையோ, பக்கத்தில் இருக்கக்கூடிய மனுஷனையோ, பக்கத்தில் இருக்கக்கூடிய சபையையோ, பக்கத்தில் இருக்கக்கூடிய அநேக விதமான ஊழியத்தினுடைய தன்மைகளை அல்ல. உங்கள் கண்களும் என் கண்களும் வசனத்தை மட்டும்தான் பார்க்கணும். வசனம் சொல்லக்கூடிய வார்த்தையின்படி நான் வாழுகிறேனா பாருங்க. வசனம் சொல்லக்கூடிய வார்த்தையின்படி நான் பேசுறேன்னா பாருங்க. வசனம் சொல்லக்கூடிய வழிகளின் ஊடாக நான் நடக்கிறேன்னா பாருங்க. வசனம் சொல்லாததை எதையாக நான் யோசிக்கிறது உண்டானால் அவைகளை விட்டு நீங்களும் நானும் விலக வேண்டியது அவசியம். அப்பதான் நிறைவான பலன்கள், இந்த உலகத்திலே நீங்கள் உருவாக்கப்பட்டதனுடைய நிறைவான பலன்களை கொடுக்க முடியும். உலகத்துல கர்த்தராகிய தேவன் ஒரு திராட்சை செடியை நாட்டி வைத்து விட்டு ஆண்டவராகிய தேவன் ஏசாயா தீர்க்கதரிசிக்கு முன்பதாக பல விதமான குற்றங்கள் யாவற்றையும் சொல்கிறார். நான் இந்த திராட்சை செடியை நல்ல குல திராட்சை செடியாக நாட்டினேன், ஆனால் இதுவோ ஆகாதவைகளை கடந்து போக ஆரம்பித்தது. இந்த திராட்சை செடிகளுக்கு நான் செய்யாத காரியம் ஒண்ணுமே இல்லை. இவைகளுக்கு நான் நல்ல உரங்களை போட்டு நல்ல நீர்கள் யாவற்றையும் பாய்ச்சினேன். இவைகள் எல்லா விதமான காரியம் நான் வேலையடைக்க ஆரம்பித்தேன். என்றாலும் இவைகள் ஆகாத திராட்சையாக, காட்டு திராட்சையாக, புளிப்பான ஒரு திராட்சையாக, கசப்பான ஒரு திராட்சையாக இது தன்னுடைய கனியை கொடுக்கக்கூடியதாய் விளங்கிட்டு எனக்கும் என்னுடைய திராட்சை தோட்டத்திற்கும் நியாயம் விசாரியுங்கள் என்று கர்த்தராகிய தேவன் சொல்லுவார். அப்ப கர்த்தர் உங்களை நாட்டினதுக்கு ஒரு நோக்கம், நிறைந்த பலன்களை கொடுக்கணும். என்ன காரியத்திற்காக கர்த்தர் நாட்டிருக்கிறாரோ அதனுடைய முழு ஈல்டிங்கை நம்ம தரணும். அதற்கு தேவை என்ன அப்படின்னா வசனமாகிய சட்டத்திற்கு உட்படுத்தப்பட்ட வாழ்க்கையாக உங்க வாழ்க்கை காணப்படும். வசனத்திற்கு மீறி எதையாகலும் செய்கிறது உண்டானால் உங்கள் கனிகள் கசப்பான கனிகளாக மாற்றப்பட்டு போயிடும். வசனத்திற்கு மீறி எதையாகலும் நீங்கள் யோசிக்கிறது உண்டானால், வசனம் சொல்லாத எதையாகலும் உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் சிந்திக்க ஆரம்பிக்கிறது உண்டானால், அவைகளின் ஊடாக கடந்து போக ஆரம்பிக்கிறது உண்டானால், நல்ல குல திராட்சையாக நாட்டப்பட்ட நீங்களும் நானும் கசப்பான கனிகளை கொடுக்கும் மக்களாக விளங்கிவிடுவோம். அப்ப ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும். நிறைந்த கனிகளை, நிறைந்த பலன்களை கொடுக்க வேண்டும் என்றால் வசனம் சொல்லுகிறதை நான் என்னுடைய வாழ்க்கையில செய்யணும். வசனம் சொல்லாததை என்னுடைய வாழ்க்கையோடு நான் புறம்பாக்க வேண்டும். வசனம் பேசக்கூடாத கருத்துக்களை நான் என்னுடைய மனசுல கூட யோசிக்க கூடாது. வசனம் எதை எனக்கு வழிகாட்ட ஆரம்பிக்கிறதோ அவைகளுக்கு உட்படுத்தப்பட்ட ஒரு வாழ்க்கை. வசனம் என்கிறது ஒரு மனிதனுக்கு முன்பதாக உருவாக்கப்பட்டிருக்கக்கூடிய 2 பகுதியிலும் அடைக்கப்பட்டிருக்கக்கூடிய ஒரு வழி மாதிரி. இந்த காரியங்களை மீறாமல் எவன் ஒருவர் இந்த வசனமாகிய வழிக்குள் அடங்கினவனாய் தன்னுடைய வாழ்க்கையினுடைய நிலைகளை பாதுகாத்துக் கொள்ள ஆரம்பிக்கிறானோ அவன்தான் நிறைவான பலன்களை கொடுக்கும் ஒரு மனிதனாக விளங்க முடியும். அப்ப ஒவ்வொரு நாளும் நீங்க என்ன காரியத்தை நீங்க செக் பண்ணி பார்க்கணும் அப்படின்னா, நான் வசனத்திற்கு சார்ந்த ஒரு வாழ்க்கையை வாழ்கிறேன்னா ஒவ்வொரு நாளும் பாருங்க, என்னுடைய வாழ்க்கையினுடைய நிலைகளுக்கும் வசனத்துக்கும் ஒத்ததா இருக்கிறதான்னு பாருங்க. வசனம் சொல்லாதது எங்கேயாச்சும் நான் என்னுடைய வாழ்க்கையை கை கொள்கிறது உண்டானால் நான் என்னுடைய கனிகளின் என்னுடைய முழுமையை கசப்புள்ளதாக மாறப்பட ஆரம்பிச்சுவேன். ரொம்ப ஜாக்கிரதையாக, ஏன்னா அது கடைசி காலம். நானே என்னை அறியாத அளவிற்காக நல்ல குல திராட்சையாக நாட்டப்பட்டிருக்கக்கூடிய நான் கசப்பான கனிகளை தருகிறதுடைய காரணம் என்னன்னா இதுதான் காரணம். வசனத்திற்கு மீறின ஒரு வாழ்க்கை, வசனம் சொல்லாததை பற்றி நான் யோசிக்கக்கூடிய ஒரு வாழ்க்கை, வசனத்திற்கு அடங்காத ஒரு வாழ்க்கை என்னுடைய வாழ்க்கையாக இருக்கிறது உண்டானால் என்னுடைய கனிகள் தீட்டுப்படுத்தப்படக்கூடியதாக விளங்க ஆரம்பிக்கும் என்று கர்த்தர் நமக்கு சொல்கிறார். 2வது ஒரு காரியத்தை சொல்றேன். வேதம் சொல்லக்கூடிய 2வது வார்த்தையின் அடிப்படையில் ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகத்துல 5வது அதிகாரம் 1 முதல் 7 வரை இருக்கக்கூடிய வசனங்கள் இந்த வார்த்தையை நமக்கு சொல்கிறது. ஏசாயா 5வது அதிகாரம் 1 முதல் 7 வரை இருக்கக்கூடிய வசனங்களை நான் உங்களுக்கு வாசிக்கிறேன், அது கவனிங்க. நான் என் நேசரிடத்தில் அவருடைய திராட்சை தோட்டத்தை குறித்து என் நேசருக்கேற்ற ஒரு பாட்டை பாடுவேன். என் நேசருக்கு மகா செழிப்பான மேட்டிலே ஒரு திராட்சை தோட்டம் உண்டு. அவர் அதை வேலி அடைத்து அதில் உள்ள கற்களை பொறுக்கி அதிலே நல்ல குல திராட்சை செடிகளை நட்டு அதன் நடுவில் ஒரு கோபுரத்தை கட்டி அதில் ஆலையும் உண்டு பண்ணி அது நல்ல திராட்சை பழங்களை தரும் என்று காத்திருந்தார். அதுவோ கசப்பான பழங்களை தந்தது. 3வது வசனம். எருசலேமின் குடிகளே, யூதாவின் மனுஷரே, எனக்கும் என் திராட்சை தோட்டத்திற்கும் நியாயம் தீருங்கள். 4வது வசனம். நான் என் திராட்சை தோட்டத்திற்காக செய்யாத எந்த வேலையை அதற்கு இனி செய்யலாம்? அது நல்ல திராட்சை பழங்களை தரும் என்று நான் காத்திருக்க அது கசப்பான பழங்களை தந்தது என்ன? இப்போதும் நான் என் திராட்சை தோட்டத்திற்கு செய்வதை உங்களுக்கு அறிவிப்பேன். அதன் வேலியை எடுத்து போடுவேன், அது மேய்ந்து போடப்படும். அதன் அடைப்பை நான் தகர்ப்பேன், அது மிதியுண்டு போகும். அதை பாழாக்கி விடுவேன். அதன் கிளை நறுக்கப்படாமலும் களை கொத்தி எடுக்கப்படாமலும் போவதனால் முட்செடியும் நெருஞ்சிலும் முளைக்கும். அதன் மேல் மழை பெய்யாதபடிக்கு மேகங்களுக்கு கட்டளையிடுவேன் என்கிறார். சேனைகளின் கர்த்தருடைய திராட்சை தோட்டம் இஸ்ரவேலின் வம்சமே,
அவருடைய மன மகிழ்ச்சியின் நாற்று யூதாவின் மனுஷரே, அவர் நியாயத்திற்காய் காத்திருந்தார், இதோ கொடுமை, நீதிக்காய் காத்திருந்தார், இதோ முறைப்பாடு. கர்த்தருடைய வேதம் என்ன சொல்லுது அப்படின்னா ஆண்டவராகிய தேவன் நம்மை பார்த்து என்ன வார்த்தையை சொல்லுகிறாரு அப்படின்னா, உனக்கு நான் செய்யாத நன்மையான காரியம் என்ன இருக்கிறதுன்னு யோசிப்பார். நீ கேட்கறதுக்கு முன்னாலேயே பல நிலைகளை நான் உனக்கு உருவாக்க ஆரம்பிச்சேன். அவர் சொல்லக்கூடிய அந்த வார்த்தையை பாருங்களேன். 3வது வசனத்துல, எருசலேமின் குடிகளை, யூதாவின் மனுஷரை, எனக்கு என்னுடைய திராட்சை தோட்டத்துக்கு நியாயம் திருங்க. 4வது வசனம், நான் என் திராட்சை தோட்டத்திற்காக செய்யாத எந்த வேலையை அதற்கு இனி நான் செய்யலாம். நான் எல்லா காரியத்தையும் செஞ்சிருக்கிறேன். என்னென்னலாம் செய்ய முடியுமோ அந்த திராட்சை பழத்தை பெறுகிறதற்கு என்னென்ன விதமான வழிமுறைகள் உண்டு. இன்னைக்கு கர்த்தர் நம்மளை பார்த்து அதை தான் சொல்றேன். உங்களை வளர்க்கிறதுக்கு கர்த்தர் என்னென்ன விதமான காரியங்களெல்லாம் செயல்படுத்த ஆரம்பிச்சிருப்பாங்க. என்னென்ன காரியங்கள் நீங்க கேளாத அநேக விதமான நன்மைகளை, நீங்கள் எதிர்பாராத அநேக விதமான ஆசீர்வாதங்களை, நீங்கள் விரும்பாதிருக்கக்கூடிய யோசியாதிருக்கக்கூடிய அநேக விதமான நன்மைகளை கர்த்தராகிய தேவன் நீங்கள் விரும்பாதிருக்கக்கூடிய, நீங்கள் யோசியாதிருக்கக்கூடிய காலத்தில் கூட நம்முடைய வாழ்க்கையிலே செயல்படுத்தக்கூடியவராய் விளங்க ஆரம்பித்தார். அவர் சொல்றாரு, இந்த திராட்சை செடி நான் மெய்யாகவே எல்லா காரியத்தையும் செய்யக்கூடிய நான் விளங்கினேன். இந்த காரியத்திற்கு மிஞ்சி நான் அதற்கு என்ன காரியத்தை செய்ய முடியும், எவ்வளவு விஷயத்தில் நான் செய்ய முடியுமோ, என்னுடைய தகுதிக்கும் திராணிக்கும் மிஞ்சி பல விஷயங்களை நான் செயல்படுத்தக்கூடியவராய் விளங்கினேன். ஆனால் அவைகளோ எனக்கு விரோதமான கசப்பான கனிகளை தரக்கூடியதாய் விளங்க துவங்கிற்று. இது எனக்கு விரோதமான அநேக விதமான நியாயத்திற்கு முரணான காரியங்களை உருவாக்கக்கூடியதாய் விளங்க துவங்க ஆரம்பித்தது. அப்ப கர்த்தருடைய வேதம் எதை நீதியினுடைய காரியத்திற்கு விரோதமானது என்பதை பற்றி தீர்ப்பிட ஆரம்பிக்கிறது சொன்னார். கர்த்தர் பல விஷயங்களை தந்திருந்தாலும் அவைகளை அலட்சியப்படுத்தக்கூடிய தன்மை நீதிக்கு முரண்பட்ட ஒன்று என்கிறதை கர்த்தர் நமக்கு சொல்லுகின்றார். நிறைய காரியத்தை தராரு கர்த்தர். வரத்தை கொடுக்கிறாரு, கிருபை தராரு, வல்லமை தராரு. நீங்க கேட்டும் கேளாமல் நிறைய பிரசங்கத்தை கர்த்தர் உங்க கூட பேசுறாரு. இது எல்லாத்தையும் நீங்க உங்களுடைய வாழ்க்கையிலே பயன்படுத்திட்டு எந்த பலன்களையும் தராதிருக்கிறது உண்டானால் தேவனாகிய கர்த்தருடைய நாமத்தை நீங்கள் மோசம் போக்க ஆரம்பிக்கிறீங்க. அவருடைய நீதியை நீங்கள் குலைக்க ஆரம்பிக்கிறீங்க. நீங்கள் நீதிக்கு முரண்பட்ட ஒரு வாழ்க்கை வாழ ஆரம்பிக்கிறீங்க. பல வளர்ச்சியின் ஊடாக கடந்து போயிருக்க வேண்டிய நீங்களும் நானும் இதே நிலையிலே காணப்படுகிறது உண்டானால் கர்த்தருடைய மனம் விசனம் கொள்ள ஆரம்பிக்கிறது. அவர் சொல்லுகிறார், நான் என்னென்ன காரியங்கள் எல்லாவற்றையும் செய்ய ஆரம்பிச்சேன். ஆனால் இந்த திராட்சை செடியோ அதே விதமான தன்மைகளின் ஊடாக கடந்து போக ஆரம்பித்து விட்டது. நான் அதுக்கு செய்யாதிருக்கக்கூடிய காரியங்கள் ஒண்ணுமே இல்லை. அதற்கு தேவையான ஒவ்வொரு நன்மைகளையும் தர ஆரம்பிச்சேன். அநேக விதமான அதுக்கு தேவையான மழையை தந்து, அதுக்கு தேவையான கிளையில் இருக்கக்கூடிய காரியங்களை உருவாக்க ஆரம்பித்து, நீதியின் மார்க்கத்தை உருவாக்க ஆரம்பிச்சு, நல்ல காரியங்கள் யாவற்றையும் தரக்கூடியவராய் விளங்க ஆரம்பித்தேன். என்றாலும் கூட நான் தந்த எந்த காரியத்தையும் அவைகள் தன்னுடைய வாழ்க்கையை பயன்படுத்தாமல், எனக்கு முன்பதாக நல்ல குல திராட்சை கனிகளை தராமல் கசப்பான கனிகளை தர ஆரம்பிச்சதுனால நான் இனி அவைகளுக்கு செய்ய போகின்ற காரியங்களை சொல்லுகிறேன் என்று கர்த்தர் சொல்கின்றார். எல்லா அந்த வேலிகள் யாவற்றையும் தகர்த்து போட்டு, இனி அவைகளுடைய கிளைகள் யாவற்றையும் நறுக்காமல், களைகளை பிடுங்காமல், அவைகளை நான் கொத்தாமலும் எருப்போடாமலும் அவைகளை அப்படியே நாசம் பண்ணி போடுவேன் என்று கர்த்தராகிய தேவன் பேச ஆரம்பிக்கிறார். அப்போ ஒவ்வொரு காரியத்திற்கும் ஏற்ற பலன்களை கொடுக்கிறது தான் ஒரு நீதி என்று கர்த்தர் நமக்கு சொல்கிறார். ஒரு விஷயத்தை கர்த்தர் கொடுத்துட்டாரா அதனுடைய விளைச்சல் நீங்க காமிங்க. ஒரு நன்மையை கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில தந்துட்டானா, ஒரு வரத்தை கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில தந்துட்டானா அதனுடைய பலனை காமிங்க. இப்படி நீங்கள் காண்பிக்கக்கூடிய தன்மைதான் தேவனுக்கு முன்பதாக நீதியாக நினைவு கூறப்பட ஆரம்பிக்கிறது. எதை கர்த்தர் நீதின்னு சொல்லுகிறார்? நீங்கள் என்ன காரியங்களை பெற்றாலும் அப்படி இருக்கிறது உண்டானால் அது நீதிக்கு முரண்பட்ட ஒரு வாழ்க்கை. நீதியின் வாழ்க்கை இருக்கிறது. எதை கர்த்தர் சொல்கின்றார்? எதை கர்த்தராக தேவனுடைய சமூகத்தில் நீங்கள் பெற ஆரம்பித்தாலும் அதற்குரிய பலன்களை கொடுக்கிறது தான் நீதி. இப்ப எத்தனை நன்மைகளை கர்த்தர் நமக்கு தந்திருக்கிறார் பாருங்க. பலன்களை கொடாது இருக்கிறது உண்டானால் நீதியின் மார்க்கத்திற்கு புறம்பாக்கப்பட்டிருக்கக்கூடிய ஒரு மக்களாக நீங்களும் நானும் விளங்க ஆரம்பிக்கிறோம். அப்ப நம்முடைய ஆவிக்குரிய காரியத்துல எந்தெந்த விஷயத்திலே நம்முடைய வளர்ச்சிக்கு எதெல்லாம் தடையாய் காணப்படும் அதெல்லாம் நீதிக்கு புறம்பானது. நீங்க தேவன் தந்திருக்கக்கூடிய ஒவ்வொரு காரியத்திற்கும் உரிய வளர்ச்சியின் விகிதத்தை வளர்ந்து காமிச்சிட்டீங்கனாலே நீதியின் மார்க்கத்தாராக நினைவு கூற ஆரம்பிக்கப்படக்கூடிய ஒரு மக்களாக காணப்பட்டு விடுவோம். அப்ப கர்த்தருடைய வேதம் என்ன சொல்லுதுன்னா, நீதி என்கிறது எதை பொறுத்து கர்த்தராக தேவன் பேச ஆரம்பிக்கிறார்? கர்த்தர் கொடுத்திருக்கக்கூடிய ஒவ்வொரு காரியத்திற்கும் பலன்களை கொடுத்திருக்கு. கர்த்தராகிய தேவன் கிருபையை தந்ததான பலனை கொடுங்க. கர்த்தராகிய தேவன் ஆசீர்வாதங்களை கொடுத்திருந்தானா பலனை கொடுங்க. கர்த்தராகிய தேவன் வரங்களை கொடுத்திருந்தானா பலனை கொடுங்க. கர்த்தராகிய தேவன் ஊழியத்தை தந்திருந்தானா அதனுடைய பலன்களை கொடுங்க. அந்த பலன்களை தராமல் அவைகளுக்கு உரிய காரியங்களை ஒன்றையுமே நீங்கள் செயல்படுத்தாமல் அப்படியே வாங்கி வச்சுக்கொண்டே இருக்கிறது உண்டானால் வேதம் சொல்லக்கூடிய வார்த்தையின் அடிப்படையிலே நீதிக்கு விரோதிகளாக நீங்கள் காணப்படக்கூடிய ஒரு மக்களாய் இருக்க ஆரம்பிக்கிறீர்கள். மூணாவது ஒரு கருத்தை பாருங்க. கர்த்தருடைய வேதம் சொல்லக்கூடிய மற்றும் ஒரு வார்த்தையை பற்றி வேதம் சொல்லக்கூடிய வார்த்தையை பாருங்க. யாக்கோபு எழுதின நிருபத்துல 2வது அதிகாரம் 25வது வசனம் இந்த வார்த்தையை நமக்கு சொல்லுகிறது. யாக்கோபு 2வது அதிகாரம் 25வது வசனம் இந்த வார்த்தையை சொல்லுகிறது. அதை நான் உங்களுக்காக வாசிக்கிறேன், கேளுங்க. அது என்ன விதமான வார்த்தையை சொல்லுகிறது?
அந்தப்படி ராகாப் என்னும் வேசியும் தூதர்களை ஏற்றுக்கொண்டு வேறு வழியாய் அனுப்பிவிட்ட போது கிரியைகளினாலே அல்லவோ நீதி உள்ளவள் ஆக்கப்பட்டாள். கர்த்தருடைய வேத புஸ்தகத்துல 3வது காரியம், அவள் செய்திருக்கக்கூடிய பெரிய பாவம், பெரிய தவறான ஒரு வாழ்க்கை வாழக்கூடியவள் என்றாலும் அவள் நீதி உள்ளவளாக கர்த்தராகிய தேவனால் நினைவு கூறப்பட ஆரம்பித்தாள். என்ன காரியத்தை செய்ய ஆரம்பிச்சா? செய்ய வேண்டிய நல்ல கிரியைகளை தடையில்லாமல் செய்ய ஆரம்பிச்சிட்டு, அந்த நேரம் அவளுக்கு கொடுக்கப்படக்கூடிய அது ஒண்ணுதான் அவளுக்கு கொடுக்கப்படக்கூடிய தருணம். ஆண்டவராகிய தேவனுடைய நன்மையை பெற வேண்டிய தருணம் அதுதான். இனி ஒரு தருணம் அவருடைய வாழ்க்கையிலே வருகிறது இல்லை. அந்த ஒரு முறை இந்த தூதர்கள் வர்றாங்க. வரக்கூடிய அந்த தூதர்களை அந்த தேசத்திலே காணப்படக்கூடிய குடிமக்களுக்கு முன்பதாக காண்பித்து கொடுக்காமல் அந்த மக்கள் யாவரையும் தன்னுடைய வீட்டுக்குள்ளாக மறைத்து வைத்துவிட்டு அந்த ஜனங்கள் போன பின்பு இவர்களை மெய்யாகவே வெளியே அனுப்பிவிடக்கூடிய அந்த சூழ்நிலைகளை பார்க்கணும். வேதம் சொல்லக்கூடிய வார்த்தையை பாருங்க. அவள் செய்யக்கூடிய வேலை சின்ன ஒரே ஒரு பணிதான். ஆனாலும் கூட கர்த்தராகிய தேவன் அவள் செய்த அந்த வேலையை நீதியான ஒரு வேலையாக நினைவு கூற ஆரம்பித்தார். செய்ய திராணி இருக்கும்போது நல்ல கிரிகளை செய்ய நீங்களும் நானும் மறக்கக்கூடாது. உங்களால் ஆன மட்டும் என்னென்ன விதமான நல்ல கிரிகளை செய்ய முடியுமோ, அது ஒரு பெரிய ஒரு விஷயம்லாம் கிடையாது. இந்த மக்களுக்கு தேவையான பெரிய ஒரு காரியத்துல அந்த அம்மா செய்யல. அவங்க செஞ்ச ஒரே ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, வரக்கூடிய மக்களுக்கு இந்த மக்களை மறைத்து வெளிப்படுத்தாம அந்த மக்கள் யாரையும் ஒளிச்சு வைக்க ஆரம்பிச்சாங்க. இவ்வளவுதான் செஞ்சது. ஆனால் அதற்காக கர்த்தராகிய தேவன் தந்த அந்த பரிசை பாருங்கள். அவள் ஆண்டவராகிய தேவனால் நீதி உள்ளவளாக நினைவு கூறப்பட ஆரம்பிச்சாள். அவள் செஞ்ச அந்த காரியம் நீதியாக ஆண்டவராகிய தேவனால் நினைவிலே கொள்ளப்பட ஆரம்பிச்சது. அப்ப நம்ம செய்யக்கூடிய காரியம் எப்படிப்பட்டதாக இருக்க ஆரம்பித்தாலும் காலம் தாழ்த்தாமல், நேரம் தாழ்த்தாமல் செய்ய வேண்டிய வேலையை சரியாக நீங்க செஞ்சு முடியுங்க. அது ஆண்டவராகிய தேவனுடைய பார்வையில் நீதி உள்ளதாக நினைவு கூறப்பட ஆரம்பிக்கிறது. எந்த காரியம் நம்முடைய கைக்கு நேரிடக்கூடிய காரியம் எது உண்டோ அதை செய்ய வேண்டிய காலத்தில் நீங்கள் செய்ய ஆரம்பித்தால் அதனுடைய நிறைவான பலன்களை நாம் நம்முடைய வாழ்க்கையை பெற்றுக்கொள்ள முடியும். இனி இந்த காரியங்களை தாண்டிட்டு நீங்க விட்டுட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இனி ஒரு காலம் வரும்போது இன்னும் நான் பல மடங்கு நான் செய்வேன் சொன்னால் இனி ஒரு காலம் நம்முடைய வாழ்க்கையிலே கொடுக்கப்படாது. அதனாலதான் கர்த்தர் சொல்லுகின்றார், அந்தந்த காலங்களுக்கு அந்தந்த நல்ல கிரிகளை செய்யும்படிக்காக நீங்களும் நானும் மெய்யாகவே முயற்சிக்க வேண்டியது அவசியம். எந்த நேரத்துல எந்த காரியத்தை நம்ம செய்யணும், எந்த நேரத்துல எந்த பணிகளை கர்த்தராகிய தேவன் தருகின்றார், எந்த நேரத்துல எந்த விதமான தன்மைகளை கர்த்தர், அந்த ஒரு நேரம் தான். அந்த ஒரு இமை பொழுது நீங்கள் பயன்படுத்தினீங்கன்னா நிறைந்த பலன் நம்முடைய வாழ்க்கையில் வந்துடும். நீதி உள்ளவர் என்கிற ஒரு பெயர் நம்முடைய வாழ்க்கையில் வந்துடும். அந்த ஒரு இமை பொழுது நம்ம விட்டுட்டு பல நல்ல கிரிகளை நம்ம செய்ய ஆரம்பிச்சாலும் நீதியின் பலன்களை நாம் நம்முடைய வாழ்க்கையை பெற்றுக்கொள்ள முடியாது. அப்ப வேதம் சொல்லக்கூடிய நல்ல ஒரு வார்த்தையின் அடிப்படையில எந்த தருணத்தை கர்த்தராகிய தேவன் நம்முடைய வாழ்க்கையிலே தருகிறாரோ ஒரு நேரத்தை கூட நீங்க விட்டு விடாம ரொம்ப அலர்ட்டா இருங்க. எந்த நேரமாக ஆகக்கூடிய அந்த காலங்களாக கூட இருக்கலாம். அந்த காலங்களை நீங்களும் நானும் சரியாக பயன்படுத்தி அதற்குரிய மகிமைகளை தருகிறது உண்டானால் வேதம் சொல்லக்கூடிய நல்ல ஒரு வார்த்தையின் அடிப்படையில நிறைந்த பலன்களை பெற்றுக்கொள்ள முடியும். ஒரே ஒரு வசனத்தை உங்களுக்கு சொல்றேன் பாருங்க. ஏற்ற காலத்துல சொல்லப்படக்கூடிய வார்த்தை, பேசக்கூடிய சின்ன ஒரு வார்த்தை தான், பெரிய காரியம்லாம் கிடையாது. அந்த தருணத்திற்கு ஏற்ற வார்த்தையை கர்த்தர் எப்படி சொல்றாரு பாருங்க. வெள்ளித்தட்டில் வைக்கப்பட்ட பொன் பழம்னு சொல்றாரு. ஒண்ணுமே இல்லை, அது பெரிய ஒரு காரியம்லாம் கிடையாது. ஒரு பொன் பழத்தினுடைய வேல்யூ எவ்வளவு பெரிய வேல்யூன்னு பாருங்களேன். அதாவது ஒரு ஆப்பிள் பழத்தை தங்கத்திலேயே நம்ம செஞ்சு வச்சிருந்தோம், அதனுடைய வேல்யூ எவ்வளவு பெரிய வேல்யூ. அந்த வேல்யூக்கு ஈக்குவலண்டா எதை சொல்றாரு, அந்த சமயத்துல சொல்லப்படக்கூடிய ஒரு வார்த்தை. சமயம் தாழ்த்தி நீங்க செய்கிறது பெருசு இல்லை, அந்த நேரத்தை சரியாக பயன்படுத்தி செயல்படுத்த வேண்டியது அவசியம். அதுதான் ஆண்டவராகிய தேவனால் நன்மையான ஒரு கிரியையாக நினைவு கூறப்பட ஆரம்பிக்கிறது. ஒவ்வொரு காரியத்திற்கும் ஒரு நேரத்தை கர்த்தர் வச்சிருக்கிறாரு. கிரியை செய்ய வேண்டிய நேரம் அந்த நேரத்தில் கிரியை செய்யணும், ஓய்ந்திருக்க வேண்டிய நேரம் அந்த நேரத்தில் ஓய்ந்திருக்க வேண்டும், ஆண்டவருடைய நாமத்தினால எழும்ப வேண்டிய நேரம் அந்த நேரத்தில் நம்ம எழும்ப வேண்டும், கர்த்தருக்கு ஊழியம் செய்ய வேண்டிய நேரம் அந்த நம்ம ஊழியங்களை செய்ய வேண்டும். எந்தெந்த நேரத்தை கர்த்தராகிய தேவன் வைத்திருக்கிறாரோ அந்தந்த நேரத்தில் ஒரு அலர்ட்னஸ். இதுக்கு ஒரே ஒரு எக்ஸாம்பிள் நான் சொல்லி என்னுடைய செய்தி நான் நிறைவு பண்றேன். கர்த்தருடைய நாமத்தினால 10 கன்னிகைகளை பற்றி நம்ம வாசிச்சோம். 10 கன்னிகைகள், 5 கன்னிகைகள் புத்திசாலிகள், 5 கன்னிகைகள் புத்தியீனமான மக்களாக காணப்பட்டவர்கள். இந்த 2 கூட்டத்திலே காணப்படக்கூடிய மக்களும் கர்த்தருடைய வருகைக்காக காத்திருக்க ஆரம்பிச்சாங்க. தங்களுடைய தீவெட்டியை எடுத்துட்டு போனாங்க. இந்த புத்தி உள்ள கன்னிகைகள் மட்டும் தீவெட்டியோடு கூட அவங்க கையில, அதாவது எண்ணெயும் சுமந்து கொண்டு போக ஆரம்பிச்சாங்க. இந்த புத்தி இல்லாத கன்னிகளும் 2 பேரும் படுத்து தூங்கிட்டாங்க. நல்ல ஒரு ஆழ்ந்த நித்திரையின் ஊடாக கடந்து போகக்கூடிய நேரம், இதோ மணவாளன் வரப்போகிறார் என்கிற சத்தம் 2 பேருடைய செவிகளிலும் துணிக்க துவங்கிற்று. உடனே 2 பேரும் எழுந்தாங்க. எழக்கூடிய நேரத்தில் தீவெட்டிலாம் அணைந்து போயிருக்கக்கூடிய நிலைகளை அவருடைய கண்கள் பார்த்தது. தீவெட்டியை மீண்டும் கொளுத்த வேண்டும் என்று சொல்லி அவர்கள் மெய்யாகவே ஆசைப்பட்டு தீவெட்டிக்குரிய காரியங்கள் யாவற்றையும் ஏற்பாடு செய்யும்படிக்காக கடந்து போன பொழுது இவங்க கையில தீவெட்டி மட்டும்தான் இருந்துச்சு, எண்ணெய் இல்லை.
ஆனா புத்திசாலியான அந்த அந்த ஆட்களுடைய கரங்கள்ல எண்ணெய்கள் காணப்பட ஆரம்பித்தது. உடனே இவங்க வந்து கேட்கிறாங்க, என்ன கேட்கிறாங்க, தயவுசெய்து உங்களுடைய எண்ணெயில கொஞ்சம் எங்களுக்கு கொடுக்க வேண்டும், நாங்களும் எங்களுடைய தீவட்டியை ஏற்றி மணவாளனை நோக்கி நாங்கள் கடந்து வர வேண்டும். இல்ல உங்களுக்கும் எங்களுக்கும் எண்ணெய் போதாமல் இருந்து விடக்கூடாது, ஆகவே நீங்கள் போய் விற்கக்கூடிய மக்கள்கிட்ட போய் நீங்க வாங்கிக் கொள்ளுங்க. அது கிரியை செய்ய முடியாத ராக்காலம் தெரியும், அது வேலை செய்ய முடியாது. அப்போ முதல்லையே சேர்க்க வேண்டிய நேரத்தில் அவங்க சேர்க்காம போனதுனால நடந்த காரியம் என்ன, அவர்கள் கிரியை செய்ய வேண்டாத காலத்துல கிரியைகளை செய்தது பாவமாக காணப்பட்டு கைவிடப்பட்டு போயிட்டாங்க. நம்முடைய வாழ்க்கையில கூட எந்த நேரத்துல எதை செய்யணும், ஊழியம் செய்ய வேண்டிய நேரத்தில் ஊழியம் செய்யணும். அதன் பின்பதாக கர்த்தருடைய நாமத்தினாலே ஓய்ந்திருக்கக்கூடிய நேரத்தில் ஓய்ந்திருக்கணும். கர்த்தருடைய நாமத்தினாலே என்னை ஆயத்தப்படுத்த வேண்டிய ஆதாயப்படுத்த வேண்டிய நேரத்தில் நான் என்னை உய்த்து ஆராய வேண்டியது அவசியம். நேரம் தாழ்த்தி காலங்கள் தாழ்த்தி செய்ய வேண்டிய காரியத்திலே செய்யாத வேலைகளை நாம் செய்கிறது உண்டானால் அது நமக்கு பாவமாக நினைவு கூறப்பட ஆரம்பிச்சோம். கர்த்தருடைய வேதம் சொல்லுகக்கூடிய இந்த வார்த்தையின் அடிப்படையில் இந்த 2 பேரும் நல்ல காரியத்தின் ஊடாக கடந்து போனாங்க. கர்த்தருடைய வருகைக்காக தான் காத்திருக்கும்படிக்காக போனாங்க. ஆனால் அவர்கள் கைவிடப்பட்டு போனதற்கு காரணம் என்ன, செய்ய வேண்டிய வேலையை செய்யக்கூடாத காலத்தில் செஞ்சுட்டாங்க. ஆகவே அவர்கள் ஆண்டவராகிய தேவனால் புறக்கணிக்கப்பட ஆரம்பிச்சிட்டார். இப்ப கர்த்தராகிய தேவன் சொல்லுகிறார், இது உங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய காலம், உங்களை ஆதாயப்படுத்த வேண்டிய காலம், ஆயத்தப்படுத்த வேண்டிய காலம், ஊழியங்கள் செய்ய வேண்டிய காலம், கர்த்தருக்குள் உங்களை நீங்கள் மெய்யாகவே உய்த்து ஆராய்ந்து பார்க்க வேண்டிய காலம், ஜெபிக்க வேண்டிய காலம், உழைக்க வேண்டிய காலம். இதற்கு மிஞ்சின ஒரு காலத்தை நீங்கள் பயன்படுத்துகிறது உண்டானால் நிறைந்த பலன்களை பெற முடியாது. இதுதான் நமக்கு கொடுக்கப்படக்கூடிய காலம். இந்த காலங்களை நான் சரியாக ஆராய்ந்து பார்த்து எந்த காலத்தில் எதை நான் செய்ய வேண்டுமோ அந்த காலத்தில் அதை நான் செய்கிறது உண்டானால் பலன்களிலே முழுமையை நான் தடையில்லாமல் என்னுடைய வாழ்க்கையை பெற்றுக்கொள்ள முடியும். இயேசு கிறிஸ்து வாழ்ந்த அந்த காலத்துல 33.5 வருஷ ஊழியம், 33.5 வருஷ ஊழியத்துல அந்த 3.5 வருடம் அதிக தீவிரமாக ஓட வேண்டிய ஒரு ஓட்டம். அந்த நேரத்துல ஆண்டவராக இயேசு கிறிஸ்து எங்கேயாச்சும் ரெஸ்ட் எடுத்தாருன்னு பாருங்க, ஓய்ந்திருக்க ஆரம்பித்தார பாருங்க. ஒரே ஒரு இடத்துல ஓய்ந்திருக்க ஆரம்பித்தார், அங்கேயும் பிடிச்சி அங்க சேஷிகளை எழுப்பிட்டார். படகிலே ஆண்டவராக இயேசுவை நாங்கள் மடிகிறோம், அதை பற்றி உங்களுக்கு கவலை இல்லாமல் சொல்லி எழுப்பிட்டார். இயேசு கிறிஸ்து ஓய்வு ஒழிச்சில்லாமல் 3.5 வருஷ காலம் பகல் முழுவதும் ஊழியம் பார்த்தார். ராத்திரியெல்லாம் கர்த்தருடைய சமூகத்திலே காத்திருக்க ஆரம்பித்தார். ஓய்வும் ஒழிச்சலும் இல்லாமல் ஊழியர்களை செய்ய வேண்டிய காலம். அந்த நேரத்தில் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து தன்னை மறந்து தூங்குறான்னு சொல்லி யோசிச்சு பாருங்க. ஒரு முழு ஜெபத்தை முடிச்சோம்னா 10 நாட்கள் உறங்க ஆரம்பிப்போம். நம்ம ஒரு ஆளின் பேர், அதனாலதான் ஆளின் பேர் நம்ம ஸ்டாப் பண்ணிட்டோம். ஆன்லைன் பேர் ஆரம்பிக்கிறது உண்டானால் அடுத்த வாரம் சபைக்கு யாருமே வரமாட்டாங்க தெரியும். ஆகவே எந்த விதமான ஆன்லைன் பேர் நம்ம நிறுத்த ஆரம்பிக்கும். இருந்தாலும் கூட ஜனங்கள் இன்றைக்கும் செய்யக்கூடிய காரியம் என்ன, நீங்க நைட் பேர் நடத்தினாலும் சரி, நடத்தாம போனாலும் சரி, எந்த காரியத்தின் ஊடாக கடந்து போக ஆரம்பித்தாலும் நாங்கள் சபைக்கு வந்து தூங்குவோம், இல்லாட்டி வீட்டில் படுத்துவோம், அவ்வளவுதான். கர்த்தருடைய வேதம் சொல்கிறதை போல இது நீங்கள் உழைக்க வேண்டிய காலம். ஒரு நாள் நீங்க உழைக்க முடியாத ஒரு காலம் வரும், அந்த நாள்ல உழைக்கணும்னு சொல்லி பிரயாசப்பட்டாலும் பலன்கள் வாழ்க்கையில வராது. ஆகவேதான் கர்த்தர் சொல்லக்கூடிய வார்த்தையின் அடிப்படையில பலன்கள் மிகுதியாக காணப்பட வேண்டும் என்றால் அந்தந்த காலத்தில் அந்தந்த வேலையை செய்யும். நீங்க விதைக்க வேண்டிய காலத்துல விதையை போய் விதைக்கணும். அறுவடை செய்ய வேண்டிய காலத்துல அறுவடைக்கு உரிய காரியங்களின் ஊடாக கடந்து போக வேண்டும். அந்த பயிருக்கு தேவையான நீர் பாய்ச்ச வேண்டிய காலத்துல நீர் பாய்ச்சணும். அநேகம் விதமான அந்த பயிருக்கு தேவையான உரங்கள் போட வேண்டிய காலத்துல, மருந்து தெளிக்க வேண்டிய காலத்துல, அந்தந்த பருவத்தில் அந்தந்த காரியத்தை நீங்க செஞ்சாதான் முழு பலன்களை நீங்கள் தடையில்லாமல் பெற்றுக்கொள்ள முடியும். காலம் தாழ்த்தி எதையாக நாம் செயல்படுத்த ஆரம்பிக்கிறது உண்டானால் நிறைந்த பலன்கள் நம்முடைய வாழ்க்கையில வராது. கேட்கும் கர்த்தருடைய பிள்ளையே, ஆண்டவராகிய தேவன் நிறைந்த பலன்களை நாம் நம்முடைய வாழ்க்கையில தர வேண்டும் என்று விருப்பப்படுகிறார். நிறைவான பலன்கள் நம்முடைய வாழ்க்கையில வரணும்னா வேதம் சொல்கிறதை போல நீதியை உங்கள் வாழ்க்கையிலே கைக்கொள்ளும் ஒரு மக்களாக விளங்குங்கள். வசனமாக நீதியிலே நிறைந்த ஒரு மக்களாக உங்கள் நிலைகளை பாதுகாத்துக் கொள்ள வேண்டும். 2வது காரியமாக தேவன் கொடுக்கும் ஒவ்வொரு விஷயத்தையும் நீங்கள் பயன்படுத்தி அதற்குரிய விளைச்சலை உங்களுடைய வாழ்க்கையிலே விளைந்து தீர்க்க வேண்டியது அவசியம். கடைசியாக நல்ல கிரியைகளை செய்ய வேண்டிய காலத்துல செஞ்சு முடிச்சிருங்க. இனி காலங்கள் நம்முடைய வாழ்க்கையிலே கொடுக்க இப்பதான் நமக்கு வந்து ஊழியங்களை செய்ய வேண்டிய காலம், இதுதான் நம்ம வந்து ஓட வேண்டிய காலம். இப்ப நம்ம வந்து ஓய்ந்திருக்கிறது உண்டானால் இனி ஒரு நாள் ஓய்ந்திருக்கக்கூடிய காலம் வரும், அப்ப நான் ஓட வேண்டும் என்று சொல்ல முடியாது, நினைச்ச கூட முடியாது. ஆரம்ப நாட்கள்ல ரட்சிக்கப்பட்டிருக்கக்கூடிய ஆரம்ப நாட்கள்ல ஃபாஸ்டிங் இருக்கக்கூடிய என்னுடைய வாழ்க்கை நடந்த ஒரு விஷயத்தை சொல்லி என்னுடைய செய்தி நிறைவு பண்றேன். ஃபாஸ்டிங் இருக்க வேண்டிய காலம், அந்த நாட்கள்ல தான் ஃபாஸ்டிங் இருக்க முடியும். கர்த்தருடைய நாமத்தினால 40 நாட்களாக நிறைய நாட்கள் நான் ஃபாஸ்டிங் இருக்க ஆரம்பிச்சு. என் கூட இருக்கக்கூடிய மக்கள்லாம் சொல்லுவாங்க, எங்க அப்பாலாம் திட்டுவாங்க, இப்போ ஒரு வருஷத்துக்கு 3 முறை இந்த மாதிரி 40 நாள் ஃபாஸ்டிங் இருக்க ஆரம்பிக்கிறாயே, இதனால உடம்பு எவ்வளவு தூரம் கெட்டு போக ஆரம்பித்து விடும் தெரியுமா என்று சொல்லி என் கூட வந்து நிறைய விஷயங்களை பேச ஆரம்பிச்சாங்க. என்னுடைய நண்பர்கள், அநேக விதமான நண்பர்கள் என்று வந்து பல விதமான காரியத்தை சொன்னாங்க. கூட இருக்கக்கூடிய ஆவிக்குரிய ஜனங்கள் கூட சொன்னாங்க, ரொம்ப ஃபாஸ்டிங் இருக்காதீங்க பிரதர், உங்களுடைய சரீரமெல்லாம் உருக்குலை ஆரம்பித்து விடும் என்கிறதை பற்றி. இப்ப என்னுடைய வாழ்க்கையுடைய நிலைகளை நான் பார்க்கிறேன். இப்போ நான் ஃபாஸ்டிங் இருக்க வேண்டும் என்று சொல்லி நினைவு கூற ஆரம்பிச்சால் முடியல.
அநேக விதமான வியாதியினால என்னால முடியல. அந்த நாட்களை நான் ஃபாஸ்டிங் இருந்த நாட்களை நான் இப்போது யோசிக்கிறேன். அந்த நாட்களை நான் விட்டுக்கிறது உண்டானால் இந்த நாளிலும் நான் உபவாசமே செய்யாத ஒரு மனுஷனா போயிருப்பேன். அப்ப அதனாலதான் கர்த்தர் சொல்கின்றார், அந்தந்த நேரத்தை சரியா பயன்படுத்து. இதுதான் உங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய நேரம். அந்த நேரத்தை பயன்படுத்து. இந்த நேரத்தை விட்டுட்டீங்கன்னா இனி ஒரு காலத்துல இவைகளை நீங்கள் செய்ய வேண்டும் என்று நீங்கள் முயற்சிக்க ஆரம்பித்தாலும் முடியாது. ஆகவே இந்த காலங்களை நீங்கள் சரியாக பயன்படுத்துகிறது கர்த்தராகிய தேவனுடைய நாமத்தினாலே நீதியானது நிறைந்த பலன்களை தரக்கூடியதாக இருக்கிறதுனால இவைகளுக்கேற்ற வாழ்க்கையை வாழ பழகுங்கள். கர்த்தராகிய தேவனுடைய வருகை நாளிலே நீங்கள் கைவிடப்படாமல் தேவனுடைய ராஜ்யத்திலே சென்று பிரவேசிக்கக்கூடிய அனந்த பாக்கியத்தை பெற்றுக்கொள்ள நம்மால் முடியும் என்கிறதில் சந்தேகம் ஒன்றுமில்லை. தலைகளை தாழ்த்தி கண்களை மூடி கர்த்தரை நோக்கி நாம் ஜெபம் செய்வோம். கர்த்தர் பேசின இந்த வார்த்தையின் அடிப்படையில் நம்முடைய வாழ்க்கையின் நிலைகள் எப்படிப்பட்டதாய் காணப்படுகிறது என்று பாருங்கள். கர்த்தராகிய தேவன் நம்மோடு கூட பேசி சொன்னார். அவர் சொல்லியிருக்கக்கூடிய வார்த்தையின் அடிப்படையில் காலங்களை நாம் சரியாக பயன்படுத்த வேண்டும். நல்ல கிரியைகளை செய்ய வேண்டிய காலத்துல நல்ல கிரியைகளை நான் செய்து முடிக்க வேண்டும். இனி ஒரு தருணமும் காலமும் நம்முடைய வாழ்க்கையிலே கொடுக்கப்படாமல் இருக்கிறதுனால காலங்களிலே நாம் ஒவ்வொருவரும் சரியான வளர்ச்சியின் விகிதத்தின் ஊடாக கடந்து போக வேண்டும் என்று கர்த்தர் நம்மோடு கூட பேச ஆரம்பித்தாரே. உள்ளத்தின் ஆழத்தை திறந்து கர்த்தரை நோக்கி நாம் ஒருமனப்பட்டவர்களாய் ஜெபிக்க போகின்றோம். தேங்க்யூ மை ஃபாதர். கர்த்தருடைய இந்த வார்த்தையின் அடிப்படையில் உங்களுக்கு கொடுக்கப்பட்ட இந்த காலத்தை நீங்க எப்படி பயன்படுத்துறீங்கன்னு பாருங்க. உங்களுக்கு கொடுக்கப்பட்ட இந்த நாளை எப்படி நீங்க பயன்படுத்துறீங்கன்னு பாருங்க. உங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய காலம் இனி ஒரு நாள் நம்முடைய வாழ்க்கையில வராது. இந்த காலங்களை நாம் சரியாக பயன்படுத்தினால் அதற்குரிய மகிமையை அதற்குரிய கிருபையை நாம் நம்முடைய வாழ்க்கையிலே தடையில்லாமல் பெற்றுக்கொள்ள முடியும் என்று கர்த்தர் நம்மோடு கூட பேச ஆரம்பித்தாரே. உள்ளத்தை திறந்து ஒருமனப்பட்டு இருதயத்தின் ஆழத்தை கர்த்தருக்கு நேராக திறந்து நம்ம ஒப்பு கொடுப்போம். இந்த காலங்கள் இனி என்னுடைய வாழ்க்கையிலே கொடுக்கப்படாத காலங்கள். இந்த காலங்களை நான் என்னுடைய வாழ்க்கையிலே சரியாக பயன்படுத்த கிருபைகளை தந்து என்னை ஆசீர்வதியும் ஆண்டவர் என்று சொல்லி கர்த்தரை நோக்கி நாம் ஊக்கமான மனதோடு கூட ஜெபிக்க போகின்றோம். தேங்க்யூ மை ஃபாதர். நன்றி ஆண்டவரே. உள்ளத்தின் ஆழத்தை திறந்து ஒரு முறைதான் வாழ்கிறேன், முழுமையாக வாழுவேன். உயிர்த்தெழுந்த இயேசுவை நான் உலகுக்கு காட்டுவேன். ஒரு முறைதான் வாழ்கிறேன், முழுமையாக வாழுவேன். உயிர்த்தெழுந்த இயேசுவை நான் உலகுக்கு காட்டுவேன். ஒரு முறை நான் வாழ்கிறேன். அற்பகால ஜீவியத்தை வெகுமதியாய் பெற்று கொண்டேன். அலட்சியமாய் செலவு செய்ய அனுமதி தான் எனக்கு இல்லையே. அற்பகால ஜீவியத்தை வெகுமதியாய் பெற்று கொண்டேன். அலட்சியமாய் செலவு செய்ய அனுமதி தான் எனக்கு இல்லை. ஒரு முறை நான் வாழ்கிறேன், முழுமையாக வாழுவேன். உயிர்த்தெழுந்த இயேசுவை நான் உலகுக்கு காட்டுவேன். ஒரு முறை நான் வாழ்கிறேன். ஒரே ஒரு முறை வாழ்க்கை. இனி ஒரு தருணம் நமக்கு கொடுக்கப்படுகிறது இல்லை. இந்த தருணத்தை நாம் எப்படி பயன்படுத்துகிறோம் என்று பாருங்கள். எவ்வளவு காலத்தை வீணடிச்சிட்டோம், எவ்வளவு நாள் நம்ம வேஸ்ட் ஆக்கிட்டோம் பாருங்க. சும்மா உட்கார்ந்து தேவையில்லாத காரியத்தை பத்தி கவலைப்பட்டு தேவையில்லாத ஓட்டத்தின் ஊடாக கடந்து போய் தேவையில்லாத அநேகம் வழிகளின் ஊடாக கடந்து போய் என்னுடைய நாட்கள் எல்லாத்தையும் நான் வீணாக்கிட்டேன். இனி எஞ்சிய கொஞ்ச நாட்கள், இந்த கொஞ்ச நாட்களை நான் எப்படி பயன்படுத்த போகிறேன்? கர்த்தராக தேவன் விரும்பக்கூடிய வழிகளிலே நீதியை விதைக்கக்கூடியவனாக, நீதியினுடைய மெய் பலனை பெறக்கூடியவனாக என் நிலைகள் காணப்பட என்னை நான் உம்முடைய சமூகத்திலே ஒப்புக் கொடுக்கிறேன் என்று கர்த்தருக்கு நேராக இருதயத்தை திறந்து நாம் ஒப்புக் கொடுக்க போகின்றோம். தேங்க்யூ மை ஃபாதர். இயேசுவிலே கண் பதித்து ஒரு கோடு முன்னடப்பேன். இதயமதில் ஆராதித்து பூரிப்போடு வாழ்ந்திடுவேன். இயேசுவிலே கண் பதித்து ஒரு கோடு முன்னடப்பேன்.
வல்லமுள்ள ஆண்டவராகிய கர்த்தாவே, ஒரு வாழ்க்கையிலே எத்தனையோ காலங்களை நாங்கள் எங்கள் மனப்போக்கின்படி நாங்கள் கழித்தது உண்டு. இனி எஞ்சிய காலங்களில் ஆகிலும் நீதியின் மெய் பலன்களை பெறும்படிக்காக உம்மை நோக்கி நாங்கள் கடந்து வருகிறோம். வசனத்திற்கு உட்படுத்தப்பட்ட ஒரு வாழ்க்கையாக எங்கள் வாழ்க்கையின் தன்மைகள் காணப்பட்டால் மட்டும்தான் நீதியினுடைய மெய் பலன்களை பெற்றுக்கொள்ள முடியும் என்று நாங்கள் பார்க்கிறோம். கர்த்தராகிய தேவன் தந்திருக்கக்கூடிய ஒவ்வொரு விஷயத்திலும் பலன்களை தந்து நிறைவான மெய்யான பலன்களை பெறக்கூடிய ஒரு மக்களாக விளங்க வேண்டும். ஒவ்வொரு தருணத்தையும் எங்கள் வாழ்க்கையிலே பயன்படுத்தி நற்கிரியைகள் செய்ய வேண்டிய காலத்தில் நல்ல கிரியைகளை செய்து, உழைக்க வேண்டிய காலத்துல ஓடி ஆண்டவராகிய தேவனுக்கு உகந்த அந்த நாட்களை நாங்கள் சரியாக பயன்படுத்த ஏற்ற கிருபைகளை தர வேண்டும் என்று நாமத்தினால் ஜெபிக்கிறோம். அந்தந்த காலங்களுக்குரிய வளர்ச்சியின் விகிதம் எங்கள் வாழ்க்கையிலே வந்தால் மட்டும்தான் நித்தியத்திலே மெய்யான பலன்களை, நிறைவான பலன்களை பெற்றுக்கொள்ள முடியும் என்று நாங்கள் கற்றுக்கொள்ள ஆரம்பித்தோமே. இத்தனை காலங்கள் வீணெடுத்த காலங்கள் போக அதற்கு தகுதியாக, அதற்கு அதிகமாக தீவிரமாக ஓடி உன் சித்தத்தை நிறைவாக்க இந்த வார்த்தைகளை கேட்கும் ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் கிருபை தந்து ஆசீர்வதிக்க வேண்டும் என்று நாங்கள் வேண்டிக் கொள்கிறோம். எதற்கோ வந்தோம், எதற்கோ ஓடுகிறோம், எதற்கோ இருக்கிறோம் என்கிற ஒரு ஓட்டத்தின் கர்த்தாவி காரியத்தின்படி அல்ல, தேவன் உண்டாக்கிற திட்டத்திற்கு மாறாக எதை நாங்கள் செய்தாலும் ஆகாத கசந்த கொடிகளாக நாங்கள் காணப்பட்டு போய்விடுவோமே. தேவனுடைய சித்தத்திற்கு உட்படுத்தப்பட்ட ஒரு வாழ்க்கை வாழ வந்திருக்கும் ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் நீ சந்தர்ப்பம் தந்து, தருணம் தந்து ஆசீர்வதிக்க வேண்டும் என்று நாங்கள் வேண்டிக் கொள்கிறோம். கற்று நிச்சயித்துக் கொண்ட இந்த வார்த்தைகளிலே நாங்கள் ஒவ்வொருவரும் நிலைத்து நின்று கிருபை தர வேண்டும் என்று இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்தமும் வல்லமையும் நிறைந்த நாமத்தினால் வேண்டிக் கொள்கிறோம். எங்கள் பரிசுத்தமுள்ள நல்ல பிதாவே, ஆமேன், ஆமேன். கர்த்தருடைய ஆசீர்வாதத்தை ஆமேன் என்று சொல்லி நாம் பெற்றுக் கொள்வோம். கர்த்தர் உன்னை ஆசீர்வதித்து உன்னை காக்க கடவர். ஆமேன். கர்த்தர் தம்முடைய முகத்தை உன்மேல் பிரகாசிக்க பண்ணி உன்மேல் கிருபையாய் இருக்க கடவர். ஆமேன். கர்த்தர் தம்முடைய முகத்தை உன்மேல் பிரசன்னமாக்கி உனக்கு சமாதானம் கட்டளையிட கடவர். ஆமேன். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமேன், ஆமேன். அல்லேலூயா, 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 கர்த்தர் தாமே உங்கள் ஒவ்வொருவரையும் அளவில்லாமல் ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.